This evening we have declared it as there is more. இந்த மாலை வேளையில இன்னும் அதிகம் அப்படின்னு There is more. இன்னும் அதிகம் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. Look at somebody and say there is more. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னொன்னு இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. There is more. There is more to the kingdom. ராஜ்யத்துக்கு இன்னும் நிறைய இருக்கு. Than what you are experiencing. நீங்க என்ன அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ அதை விட அதிகமா இன்னும் ராஜ்யத்தில் இருக்கிறது. There is more to life than what you are experiencing. நீங்க என்ன அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை விட இன்னும் அதிகமாய் ஜீவன், அதை விட இன்னும் அதிகமா இருக்கு. Whatever you call life, there is more to it. நீங்க எதெல்லாம் ஜீவன், வாழ்க்கை அப்படின்னு சொல்றீங்களோ அதற்கு இன்னும் அதிகம் இருக்கிறது. So I was just studying about this word more. அப்போ இன்னும் அதிகம் அப்படின்னு அந்த வார்த்தையை நான் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். In Romans 5, ரோமர் 5வது அதிகாரம் verse 15 onwards. But the free gift is not like the offense. Look at someone and say, but the free gift is not like the offense. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. If only you understand this one phrase. இந்த ஒரு வரி உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, But the free gift is not like the offense. The free gift is not like the offense. அதாவது கிருபை, இந்த பலன், கர்த்தர் கொடுக்கிற இந்த இலவசமான பலன், பரிசு, ஈவு, இது மீறுதலுக்கு ஒப்பானதல்ல. Usually this is how human relationships work. வழக்கமா மனித உறவுகள் இப்படித்தான் வேலை செய்யும். We treat someone good. சிலரை நம்ம கொஞ்சம் நல்லதா நடத்துவோம். And when that person does something disappointing or something that's not in accordance to your need, then we reduce our affection and love towards them. நம்ம சிலர்கிட்ட நல்லதா நடந்துப்போம். அதே நபர் நம்ம கிட்ட ஏதோ காயப்படுத்துற மாதிரியோ இல்லை ஏதோ நமக்கு பிடிக்காததை பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க கிட்ட நம்ம காட்டின அந்த அன்பை, அந்த ஒரு நெருக்கத்தை அப்படியே குறைச்சிருவோம். புரியாத மாதிரி பார்க்குறீங்க. You reduce the volume of love, right? உங்க அந்த அன்பின் சத்தம், அந்த அன்பின் சத்தத்தை உங்களுக்குள்ள அப்படியே நீங்க குறைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. So what do we tell? For what you did, this is too much. Just happy with this. At least, be happy that I'm doing this to you. For what you did, I shouldn't even talk to you. I should fully cut myself off. But I'm doing this thing to you. நீ செஞ்ச இந்த செயலுக்கு, நீ பண்ண வேலைக்கு உன்னை விட்டுட்டு நான் போயிருக்கணும். ஆனாலும் ஏதோ குறைச்சு நான் இப்படி பண்றது பெரிய விஷயம், பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So be happy with the little kindness, little niceness that I show to you. அதனால நான் காட்டுற இந்த கொஞ்சம் கரிசனை, கொஞ்சம் அன்புல நீ திருப்தியாரு. Here this verse says, but the free gift is not like the offense. இந்த வசனம் சொல்லுது, மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. It goes on to say, for if by one man's offense many died, much more the grace of God and the gift by the grace of the man Jesus Christ abounded to many. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரம் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. And the gift is not like that which came through the one who sinned. For the judgment which came from one offense resulted in condemnation.
But the free gift which came from many offenses resulted in justification. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. For if by one man's offense death reigned through the one, much more those who receive the abundance of grace and of the gift of righteousness will reign in life through the one Jesus Christ. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. Let's all read it together. For if by one man's offense death reigned through the one, much more those who receive the abundance of grace and of the gift of righteousness will reign in life through the one Jesus Christ. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. Are you guys hearing what I'm saying? ஆதாம் பாவம் செஞ்சதுனால, because Adam sinned, ஆதாம் பாவம் செஞ்சதுனால ஆண்டவர் அவனை பார்த்து, சரி பாவம் செஞ்சுட்ட, நீ அதான் உனக்கு நீ பண்ணதுக்கு இதுதான் தேவை, இன்னும் தேவை அப்படி சொல்லாம, சரி நீ இப்படி பண்ணிட்ட, உன் பாவத்துக்கு தகுந்த ஒரு காரியத்தை நான் பண்ணாம இயேசு கிறிஸ்துவுக்கு தகுந்த ஒரு மேட்டரை நான் உனக்கு கிஃப்டா தரேன்னு சொல்றாராம். When Adam committed sin, God did not look at Adam and said, because you committed this sin, I'm going to deal you that way. Because you did this, you don't deserve much, so I'm going to do this. But instead of doing that, God said to Adam, I'm not going to do according to your sin or what you committed, but I'm going to do as my son. Through Jesus, I'm going to deal this. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ பண்ணதுக்கு தகுந்த மாதிரி உன்னை ட்ரீட் பண்ணாம, God is not going to deal you according to what you did. இயேசு பண்ணதுக்கு தகுந்த மாதிரி உன்னை ட்ரீட் பண்றார். He's treating you, he's dealing you, treating you the way Jesus did. Much more, அதிகமாய், much more those who receive the abundance of grace and the gift of righteousness. கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள். There is more grace. அதிக கிருபை உள்ளது. Say there is more grace. சொல்லுங்க, அதிக கிருபை இருக்கிறது. I think it is James 4:6. யாக்கோபு 4:6. James 4:6. But he gives, come on, but he gives more grace. Come on, say it. He gives more grace. Therefore he says, God resists the proud, but he gives grace to the humble. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. There is more grace available to the humble ones. தாழ்மை உள்ளவர்களுக்கு அதிக கிருபை வைக்கப்பட்டிருக்கிறது. Of all these years of pastoring, இத்தனை வருஷம் போதகரா பாஸ்டரா நான் இருந்த இந்த அனுபவத்துல there are only two categories of people. ரெண்டு விதமான மக்கள் தான் இருக்கிறாங்க. People who commit things wrong. ஒன்று மக்கள், அதாவது தவறு செய்கிற மக்கள். Then the other group is people who commit wrong.
தவறான விதத்துல பண்ற ஒரு கூட்டமும் தவறு பண்ற ஒரு கூட்டமும். இல்லை இல்லை, ரெண்டுமே தவறு பண்ணுற கூட்டம் தான். அப்படி வந்து சொன்னாலுமே ரெண்டுமே தவறு பண்ணுற கூட்டம். There is one group who commits something wrong, the other group also commits something wrong. ஸோ ரெண்டு கூட்டமும் ஒரே கூட்டம் தான், தவறு பண்ற கூட்டம் தவறு பண்ற கூட்டம். Are you getting what I'm saying? But one group, they do something wrong and they are humble. The other group, they do something wrong but they're still proud. ஒரு கூட்டம் தவறு பண்றாங்க, தவறு பண்ணதுக்கு அப்புறம் அவங்க தங்களை தாழ்த்துறாங்க, தாழ்மை உள்ளவர்களா இருக்காங்க. இன்னொரு கூட்டம் தவறு பண்றாங்க, ஆனா அவங்க பெருமை உள்ளவர்களா இருக்கிறாங்க. The group is not like one who does wrong and one who doesn't do wrong. That's not how the group is. அதாவது கூட்டம் எப்படின்னா, ஒரு கூட்டம் தவறு பண்ற கூட்டம், ஒரு கூட்டம் தவறு பண்ணாத கூட்டம், அப்படி கிடையாது. There are only two groups. ரெண்டு கூட்டம் தான். One group who is doing wrong, the other group is doing wrong. ரெண்டு கூட்டம் தான் இருக்கு. ஒன்னு தவறு பண்ற கூட்டம், இன்னொரு கூட்டம் தவறு பண்ற கூட்டம். But one group is doing wrong and humble. ஒரு கூட்டம் தவறு பண்றாங்க ஆனா தாழ்மையா இருக்கிறாங்க. The other group is they are doing wrong but still proud. ஆனா இன்னொரு கூட்டம் தவறு பண்றாங்க, தவறு பண்ணியும் அவங்க பெருமை உள்ளவர்களா இருக்கிறாங்க. And the Bible says he gives much grace, more grace to those who are humble. வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். What you need is more grace. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா அதிக கிருபை. More grace means your capacity to receive is more. அதிக கிருபை அப்படின்னா நீங்கள் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ளுகிற திறன் உங்களுக்கு அதிகமா இருக்கும். Are you guys getting what I'm saying? சொல்றது உங்களுக்கு புரியுதா? The more you see your brokenness, the more you are qualified for God's grace. எந்த அளவுக்கு அதிகமா உங்க உடைப்ப, உங்க நிலைமையை நீங்க பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாய் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற திறன் உங்களுக்குள்ள இருக்குது, நீங்க பார்க்குறீங்க. Are you getting what I'm saying? You should understand something. நீங்க ஒன்று புரிந்து கொள்ளணும். You've done something wrong. Okay. That's not grace. ஓ, நீ தவறு பண்ணிட்டியா, சரி சரி சரி, ஓகே ஓகே அப்படின்னு தட்டி கொடுக்கறது அது கிருபை இல்லை. That's not grace. அது கிருபை கிடையாது. You get 32 marks, 35 marks is pass mark. 35 மார்க் எடுத்தா பாஸ், ஆனா உங்களுக்கு 32 மார்க் கிடைச்சிருச்சு. Then you go to your teacher and say உடனே நீங்கள் 32 மார்க் எடுத்து போய் டீச்சர் கிட்ட கெஞ்சி 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 ஒரே 3 மார்க் தான் மிஸ், 3 மார்க் தான் சார் சார் சார்னு கேட்ட உடனே what do you call that 3 marks? அந்த 3 மார்க் என்ன சொல்வீங்க? Grace marks. கிரேஸ் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். எங்கடா போடுறது எல்லாமே இந்த மார்க் மார்க் மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு போட்டிருக்கேன், அதுக்கு ஒரு 2 மார்க் போடுங்க. இது ஹெட்டிங்க்கு அந்த மாதிரி ஏதாவது காட்டிக்கு நீ வந்து கிரேஸ் மார்க். So somehow we go and beg our teachers and saying, see, I've written something here and there, so somehow give me some grace mark. Oh, you've fallen. Okay, come. That's not the grace that Bible talks about. ஓ, விழுந்துட்டியா, சரி பரவாயில்ல எலும்பு அப்படின்னு சொல்லி எழுப்பி விடுறது, தட்டி கொடுக்கறது, அந்த கிருபையை பைபிள் சொல்லலை. Bible talks, when it says grace, it talks about divine empowerment. வேதாகமத்தில் கிருபை என்று வேதம் சொல்லும்போது அது ஒரு தெய்வீக பலப்படுத்துதலுக்கு வேதம் சொல்லுகிறது. It is a supernatural empowerment that is made manifest in your life by His persuasion coming on your belief system. அதாவது கிருபை என்று சொல்லும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன் உங்களை பலப்படுத்தி நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கையின் மேலே அவர் உங்களை தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து வருகிறார் பாருங்க, அதுதான் கிருபை. David, believing that he can bring down Goliath, that work in his heart
the work, the persuasion in his heart, that is the work of grace. அதாவது தாவீது கோலியாத்தை வீழ்த்த முடியும், அவனை கொல்ல முடியும் அப்படின்னு அவனுடைய இருதயத்தில் நம்புறான் பாருங்க. அந்த நம்ப வைக்கிற கர்த்தருடைய அந்த தொடர்ச்சி, நம்பனோடு இருக்கிற அந்த வேலை இருக்கு பாருங்க, செய்யறான், அதுதான் கிருபை. The divine influence upon your heart to bring about a supernatural change is called grace. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாற்றத்தை வெளிக்கொண்டு வர உங்களை தொடர்ச்சியாக தெய்வீக உந்துதலோடு தொடர்கிறார் பாருங்க, அதுதான் கிருபை. Are you getting what I'm saying? சொல்றது உங்களுக்கு புரியுதா? What is grace? கிருபைனா என்ன? Grace is not extra, something that you give. கிருபைன்றது ஏதோ கொசுறு இல்லை, எடுத்து இருந்தா வச்சுக்கோ, கொசுறு வச்சுக்கோ அப்படின்றது கிருபை இல்லை. Grace is not like, okay, fine. Yeah, you fell down, but I'll just treat you somewhat. I should kill you, but I will just treat you fine. ஓ, கிருபை அப்படின்னா நீ விழுந்துட்ட, நீ பண்ண தப்புக்கு நான் உன்னை கொல்லணும், பட் பரவாயில்ல, உன்னை இந்த அளவுக்கு நடத்துறேன் அப்படி வச்சுக்கோ, அது கிருபை இல்லை. Grace is coming and working in your heart so that internally you begin to believe something that takes God to believe. அதாவது உங்க இருதயத்தில் ஒரு வேலை நடந்து தேவன் உன்னை நம்புனா எப்படி நம்புவோமோ, நம்புறத எப்படி நம்புவோமோ அப்படி நம்ப வைக்கிற கிரியை இருக்கு பாருங்க, இருதயத்தில் வேலை செய்யற கிரியை, அதுதான் கிருபை. And that changes every dimension of your life. அது உங்க வாழ்க்கையினுடைய எல்லா கோணத்தையுமே மாத்திரும். For everything, for your capacity to increase, you need more grace. எல்லாவற்றுக்கான பெருக்கத்திற்கான அந்த திறன் உங்களுக்குள்ள அதிகரிக்கணும் அப்படின்னா அதற்கு உங்களுக்கு தேவை கிருபை. Why some people's business is in the dimension that it is, some others people's dimension is in another. What is the difference? Capacity. ஒருத்தர் தொழில் செய்கிறாரு, அவருடைய தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு நிலைமையில் இருக்குது. இன்னொருத்தரும் தொழில் செய்கிறாரு, அவருடைய வளர்ச்சி வேற ஒரு நிலையில் இருக்குது. என்ன வித்தியாசம்? என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறன். Say capacity, capability. Say these two words. Capacity, capability. I was speaking to Adil. He was telling about his business. ஆடல் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆடல் அவர் தொழிலை பற்றி சொன்னார். So he sells these garment making machines. அவங்க வந்து இந்த துணி தயாரிக்கிற பெரிய பெரிய மிஷின்களை விற்கிறாங்க. Right. Then he was saying, my machine can give a 500 piece per day output. அவர் சொல்றாரு, என்னுடைய மிஷின் வந்து ஒரு நாளைக்கு 500 பீஸை 500 துணி அந்த பீஸை செய்ய முடியும். That is the capacity of the machine. அது அந்த மிஷினுடைய அந்த மிஷினுடைய திறன் அவ்வளோதான் இருக்கு, ஒரு நாளைக்கு 500. That is the capacity. அதுதான் அந்த மிஷினுடைய திறனா இருக்கு. Some machine can do 1000. சில மிஷின் 1000ங்களை ஒரு நாளைக்கு 1000 கொடுக்க முடியும். But one company that gets just the machine alone doesn't make the business successful. ஆனா ஒரு கம்பெனி வெறும் அந்த மிஷினை மட்டுமே வாங்குறதுனால அவங்க வியாபாரம், அவங்க தொழிலை வெற்றி உள்ளதா மாத்திர முடியாது. The company should have capability that goes with the capacity of the machine to make profit. அதாவது லாபம் பார்க்கணும் அப்படின்னா இந்த மிஷினுக்கு என்ன திறன் இருக்கோ அதோடு ஒத்து போகிற திறமையும் இருக்கணும், அப்பதான் அந்த லாபத்தை பார்க்க முடியும். So say capacity, capability. திறன், திறமை. For example, உதாரணத்துக்கு you go and keep this bottle under Niagara. இந்த பாட்டில் எடுத்துட்டு போய் நீங்க நயகரா நீர்வீழ்ச்சியில கொண்டு போய் கீழே வைக்கிறீங்க. What is the capacity? இந்த பாட்டிலுடைய திறன் என்ன? 500 ml. 1/2 லிட்டர் தான்.
முனிசிபாலிட்டி டேப்பு கடியில் வச்சாலும் என்னதான் 500 ml தான். இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ இது மேலே கொட்டினாலும் இதால் என்ன செய்யறதுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. 500 ml மேலே ரிசீவ் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. கொடுக்கலாமா இருக்கும், கொட்டலாமா, அப்படியே வீழ்ச்சியில் கடியில் வச்சிருக்கலாமா இருக்கும். 1 மணி நேரம் வச்சுட்டு எடுத்தாலும் எவ்வளோ தான் நிரம்ப போகுது, 500 ml தான். புரியுதுங்களா? புரியலன்னு நினைக்கிறேன். யாருமே நான் லவ் பண்ண மாட்டேன்ற கொட்டுறதெல்லாம் கீழே கொட்டி நிக்குது. ஏன்? ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டியே இல்லை. Are you guys getting what I'm saying? You are asking God to give you more. நீங்க ஆண்டவர்கிட்ட எனக்கு இன்னும் அதிகம் வேணும், அதிகம் தாங்க அப்படின்னு கேக்குறீங்க. But you're not supposed to be praying for more. ஆனா நீங்க அதிகம் தாங்க அப்படின்னு கேட்க கூடாது. You're supposed to be praying for increased capacity to receive more. நீங்க எப்படி ஜெபிக்கணும்னா, அதிகமாய் பெற்றுக்கொள்ள, அதை நான் அனுபவிக்க என்னுடைய திறனை அதிகப்படுத்தும். Grace increases capacity. கிருபை உங்களுடைய திறனை அதிகப்படுத்தும். Both to receive and to give. பெற்றுக்கொள்வதற்கும் உங்க திறனை பெருசுபடுத்தும், கொடுப்பதற்கும் உங்கள் திறனை அது அதிகப்படுத்தும். So Adam had a capacity to release death. ஆகவே ஆதாம் மரணத்தை வெளிப்படுத்துவதற்கு அல்லது மரணத்தை கொண்டு வருவதற்கு அவனுக்கு திறன் இருந்துச்சு. But through Christ there is a much more capacity. ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக இன்னும் அதிக திறன் உள்ளது. Does anyone try hard to die these days? இந்த நாட்கள்ல சாகணும்னு கஷ்டப்பட்டு ஐயோ சாவணும் அப்படின்னு கஷ்டப்படுறாங்களா யாராவது? Our people are just dying. ஜனங்க பாருங்க சாவறாங்க. People just die. ஜனங்க அப்படியே செத்து போறாங்க. That is the capacity of Adam. அதுதான் ஆதாமுடைய திறன். If Adam's capacity unleashed death like this, the Bible says how much more through the gift of grace and the gift of righteousness we shall reign in life through the one Jesus Christ. இந்த மாதிரி மரணத்தை ஆதாமுடைய திறன் வெளிப்படுத்த முடியும்னா எந்த அளவுக்கு ஜீவனை கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? How much more those who receive the abundance of grace and the gift of righteousness shall reign in life through the one Jesus Christ. கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிகம் நிச்சயம். பக்கத்துல பார்த்து சொல்லு, மற்றவனை பார்த்து வயிறு எரிஞ்சிட்டே இருக்கிற, ஆனா அது கிரேஸ்ன்ற மேட்டரை கண்டுபிடி. ஒருத்தன் பண்றான்னா அவன் வாழ்க்கையில் என்ன இருக்குது? கிரேஸ் இருக்கு. அந்த கிரேஸை ஆனர் பண்ணி கத்துக்கோ. You should tell your neighbor, if somebody is doing something more, you should recognize the grace which he is operating in, and you must honor and ask for that grace which he is operating. கிங்டம்ல அதுதான் ஈஸியஸ்ட் வே டு ரிசீவ். In the kingdom, this is the easiest way to receive. Say much more is available. இன்னும் நிறைய, இன்னும் அதிகம் இருக்கிறது. John 15, everybody knows that. யோவான் 15 எல்லாருக்கும் தெரியும். I am the vine, you are the branches. No, my Father is the vine dresser. Verse 2. Come on. Every branch in me that does not bear fruit, he takes away, meaning he lifts up. Every branch that bears fruit, he prunes that it may bear more fruit. Say, there is more fruit available. அதிக கனிகள், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி. That word is lift up. It's not take away.
அறுத்து போடுகிறார் இல்ல, தூக்கி பிடிக்கிறார். தூக்கி பிடிக்கிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். The Greek word for take away is the word eido. அதை எடுத்து போடுறார் அப்படின்னு அறுத்து போடுறார் தமிழ்ல போட்டிருக்கு. அதுல வந்து அந்த வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை எய்டோ அப்படின்னு போட்டிருக்காங்க. That's a word that Jesus looks at the paralytic man and says, lift up your bed and walk. That lift up is the word eido. அந்த படுக்கையா இருக்கிற மனுஷனை பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்றாங்கல்ல, எடுத்துக்கொண்டு. ஸோ அதுக்கான வார்த்தை தான் இந்த எய்டோ. So vine is a creeper. ஸோ இந்த திராட்சை செடி பார்த்தீங்கன்னா கொடி அப்படியே தவழ்ந்து நீண்டுகிட்டே போகும். So if you have seen grape vine, those creepers would have been lifted up and tied. நீங்க திராட்சை செடி to a thing on top. திராட்சை செடியெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னா அது அப்படியே நிலத்துல ஊறி அப்படியே வளரும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, அதை தூக்கி உயர்த்தி மேலே ஒன்றத்தோடு கட்டி வச்சிருப்பாங்க. Because the one that is on the ground doesn't bear fruit. ஏன்னா எந்த திராட்சை கொடிகள் அது நிலத்துல அப்படியே ஊழ்ந்து கிடக்குதோ அதால கனி கொடுக்க முடியாது. So every branch that is lifted up bears more fruit. எந்த கிளைகள் எந்த கொடிகள் அந்த எந்த திராட்சை செடி உயர்த்தி கட்டப்படுதோ அதுதான் அதிக கனிகளை கொடுக்கும். So basically Jesus is saying, I'm the vine, you're the branch, and Father is the vine dresser. Every branch in me that is bearing fruit, he would lift it up, prune the unnecessary things so that you can bear more fruit in life. அப்போ இந்த வசனத்தின்படி இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் இருக்கா, நீங்கள் கொடிகளா இருக்கிறீங்க. அப்போ எந்த திராட்சை கொடிகள் எல்லாம் கனி கொடுக்கவில்லையோ அந்த கொடிகளை அவர் உயர்த்தி என்னோடு கூட சேர்த்து கட்டி அதில் சுத்தம் பண்ண வேண்டியதை சுத்தம் செய்யும் போது நீங்கள் இன்னும் அதிக கனி கொடுப்பீர்கள் என்று இயேசு சொல்றார். பக்கத்துல பார்த்து சொல்லுவோம், அறுத்து போடுறதுலயே அவர் இல்ல, தூக்கி விடுகிறதுல இருக்கிறார். He is not in the business to cut you off, he is in the business to lift you up. Then he says, abide in me. You know, stay in me, because if you don't stay in me and just fall off, then you are just a branch, then you'd be withered off and you'd be good for nothing, just to be burnt. அதுக்கப்புறம் சொல்றாரு, என்னிலே நிலைத்திரு அப்படின்னு சொல்றாரு. ஏன் நீ நிலைத்திருக்காம நீ விழுந்துட்ட, என்னுடைய தொடர்பு இல்லாம நீ விழுந்துட்ட அப்படின்னா நீ சாதாரண காய்ந்த ஒரு கிளையாயிடுவ, நீ அழுக்காயிடுவ, நீ எதற்கும் பிரயோஜனம் இல்லாம நீ ஒரு குப்பைக்கு போவ அப்படின்னு சொல்லி சொல்றார். He is not going to cut you off, but don't cut yourself off. அவர் உங்களை அறுத்து போட போறது கிடையாது, ஆனா நீங்க அவருடைய தொடர்பிலிருந்து அறுத்து கொள்ளாதீர்கள். Abide in me, stay in me. என்னிலே நீ நிலைத்திரு, என்னிலே சேர்ந்து தங்கிரு. Then you will bear more fruit. அப்பொழுது நீ அதிக கனி கொடுப்பாய். God wants to give you more grace so that you will have more fruit in your life. கர்த்தர் உங்களுக்கு அதிக கிருபையை ஏன் கொடுக்க விரும்புறார்னா, அதனாலே இன்னும் அதிக கனிகள் உங்க வாழ்க்கையில இருக்கும்படிக்கு கொடுக்கிறார். Say more grace. சொல்லுங்க அதிக கிருபை. More fruit. அதிக கனிகள். Say more grace. சொல்லுங்க அதிக கிருபை, அதிக கனிகள். More fruit. அதிக கனிகள். Actually, when we started very close to Adayar is where we started our fellowship. முதல்ல இந்த ஒரு ஐக்கியம் மாதிரி ஆரம்பிக்கும் போது எங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அடையார்ல வச்சு தான் முதல் முறையா ஆரம்பிச்சோம். Even before that, அதுக்கு முன்னாடி we were doing it in Ashok Pillar. அடையாருக்கு முன்னாடி அசோக் பில்லர்ல வச்சு நடத்திட்டு இருந்தோம். Currently we are in a place called Ponmar. அதாவது அசோக் பில்லர்ல ஆரம்பிச்சு அடையாருக்கு வந்து அதுக்கப்புறம் சில ஆறெல்லாம் தாண்டி இப்போ பொன்மார் அப்படின்ற ஒரு ஆறுல இருக்கும். Any church who started inside the city would die 1,000 deaths before they could move out. அதாவது சிட்டியில பட்டணத்துக்குள்ள சென்டர்ல சபை வச்சு நடத்தி ஆரம்பிச்சு அப்படியே வளர்ந்துகிட்டு இருக்கவங்க சிட்டியை விட்டுட்டு
வெளியே ஏதோ ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா ஒரு 100 தடவை செத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் போயிருக்கணும். அந்த மாதிரி போக மாட்டாங்க. How will people come? How will people come? இங்கிருந்து சபையை அங்க மாத்தினா எப்படி ஜனங்க வருவாங்க? You have to follow God. இதுக்கு நீங்கள் தேவனை பின்பற்ற வேண்டும். To follow God. தேவனை பின்பற்றணும்னா Very simple. ரொம்ப சாதாரணம். Actually, even during daytime to reach Ponmar is difficult. அதாவது பகல் நேரங்களில் கூட பொன்மாருக்கு போனோம் அப்படின்னா கஷ்டம். And we have Saturday night service. இப்போ சனிக்கிழமை இரவு ஆராதனைகள் தான் நடத்துகிறோம் பொன்மாரில். And we don't finish in normal night time. அதுவும் நாங்கள் முடிக்கிறது 9 மணி 8:30 மணி கிடையாது. Right. By the time we finish and people go, it will be next day. அதாவது கூட்டெல்லாம் முடிச்சு போன்னு சொன்னாலும் போகாம அங்கேயே இருந்து போறதுக்கு அடுத்த நாள் ஆயிடுது. Right? So why are people coming there? அப்போ இவ்வளோ தூரமா கொண்டு போய் வச்சுட்டோம், ஏன் ஜனங்க அங்க வராங்க? Grace. அதுதான் கிருபை. Grace would do things in your life. There will be a divine influencing upon the hearts of people on your behalf because you have tapped into more grace. நீங்க அதிக கிருபையை தொட்டிருக்கிறதுனால, அதிக கிருபையை பெற்றிருக்கிறதுனால ஒரு தெய்வீக உந்துதல் ஜனங்களுடைய இருதயத்திற்குள்ள உங்கள் நிமித்தம் ஏற்படும். Say more grace. சொல்லுங்க, அதிக கிருபை, more fruit. அதிக கனிகள். 2 Corinthians 3. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம். Let's do from verse 7. But if the ministry of death written and engraved on stone was glorious, so that the children of Israel could not look steadily at the face of Moses because of the glory of his countenance, which glory was passing away, how will the ministry of the Spirit not be more glorious? எழுத்துக்களினால் எழுதப்பட்ட கற்களில் பதிந்திருந்த மரணத்திற்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாயிருக்கும். Say more grace. சொல்லுங்க, அதிக கிருபை, more fruit, அதிக கனி, more glory, அதிக மகிமை. Say அதிக கிருபை, அதிக கனிகள், அதிக மகிமை. More glory. How much more? In fact, it's not even more. Whatever Romans 5, here 2 Corinthians 3, it's not more. Much more. அதாவது ரோமர் 5ல் வாசிக்கிறோம், இப்போ 2 கொரிந்தியர் வாசிக்கிறோம். இது வெறும் அதிகம் இல்லை, இன்னும் அதிகமாய். எவ்வளவு அதிகமா? ஆதாமுக்கே கிறிஸ்துவுக்கு எவ்வளோ இருக்கும், மோசேக்கே அப்படின்னா கிறிஸ்துவுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்ற லாஜிக். So if Adam has that much, how much more to Jesus? If Moses had this much, how much more for Jesus? More glory. How much more glorious? Put verse 9. For if the ministry of condemnation had glory, the ministry of righteousness exceeds much more in glory. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாயிருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாயிருக்குமே. மிரட்டி ஜனங்களை உருட்டி கடிச்சு கொதற ஊழியமே மகிமை உள்ளதாயிருந்தால் நீதியை கொடுக்கிற ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும். Condemning with harsh words, with hitting people, if that ministry was glorious, how much more
the ministry of grace or the righteous ministry will be more glorious. அந்த மாதிரி ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியமே இவ்வளவு மகிமையா இருந்தால், If condemning ministry, if this is glorious, மரணத்தின் ஊழியம் இவ்வளவு மகிமையா இருந்தால், if the ministry of death is glorious, நீதியை கொடுக்கும் ஊழியம் எவ்வளவு மகிமையுள்ளதா இருக்கும். how much more glorious it would be for this righteous. ஆனா இப்ப எப்படி இப்ப எங்க இருந்துட்டு இருக்கோம்? But where are we now? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியத்தில் இருக்கிற மகிமை கூட இல்லாம இருக்குது. We are in a condition where we don't have glory even which was there in the condemning ministry. Something is wrong somewhere. அப்பனா ஏதோ ஒன்று எங்கேயோ தப்பா இருக்கு. என்னன்னா ரிசீவிங் கெப்பாசிட்டி இல்லாம இருக்கு. We don't have that receiving பெற்றுக்கொள்ற அந்த திறன் நமக்கு இல்லாம இருக்கு. That's what grace is. Grace is increased capacity to receive. அதுதான் கிருபை செய்கிறது. கிருபை என்றால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அந்த திறனை அது இன்னும் பெரிதாக்குகிறது. Basically it puts the hand inside your heart and expands the valve for you to receive. அது அர்த்தம் எப்படின்னா, அடிப்படையாக ஒரு கரம் அவர் வந்து உங்க இருதயத்திற்குள்ள அப்படியே கையை வச்சு அந்த பெற்றுக்கொள்ற திறனை அவர் விசாலமாக்குகிறார். That more grace, அதிக கிருபை, results to more fruit and manifests as more glory. அதிக கிருபை இருக்கும்போது அதிக கனிகள் வெளிப்படுகிறது. அதிக கனிகள் வெளிப்பட அது அதிக மகிமை வெளியரங்கமாவதற்கு ஏதுவாயிருக்கிறது. Say much more glory. சொல்லுங்க, இன்னும் அதிக மகிமை. எவ்வளவு அதிக மகிமை. Much more glory. எவ்வளவு அதிக மகிமை. Much more glory. எவ்வளவு அதிக மகிமை. See, you have to make up your mind that you cannot settle for less. நீங்க ஒரு தீர்மானம் பண்ணிடுற உங்க சிந்தையில, நான் இதனால் திருப்தி, இந்த கொஞ்சத்துல திருப்தி அடைய போறதில்ல. You have to decide that I'm not going to settle for less. If Christ died to give me the much more, then I need to step into those things. இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, நான் கொஞ்சத்தோடு கூட திருப்தி அடைய போறதில்லை. அவர் எதற்காக மரித்தாரோ அந்த அதிகத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். One of the saddest portions in scripture, I will tell you. வேதாகமத்தில் துக்கத்திற்குரிய ஒரு வேத பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Come with me to the book of Joshua. யோசுவாவின் புஸ்தகத்துக்கு வாங்க. First I will tell you the good news and then tell you the bad news. முதல்ல நல்ல செய்தியை சொல்றேன், அப்புறம் உங்களுக்கு துக்க செய்தியை சொல்றேன். Joshua 11. யோசுவா 11வது அதிகாரம் verse 23. This is how chapter 11 is ending. 11வது அதிகாரம் இப்படி தான் முடியுது. 23ஆம் வசனம். பக்கத்தில் பார்த்து கொஞ்சம் யோசுவாவை கண்டுபிடிச்சிட்டாங்க, தேடின்னே இருக்கிறானுங்க. நான் மொபைலே யூஸ் பண்ணி பைபிளை கொடுத்தா எங்கிட்ட திருப்புறதுன்னு தெரிய மாட்டேது. கண்டுபிடிச்சிட்டிங்களா? மார்க்குக்கும் மத்தேயுக்கும் நடுவில் இருக்கும். யோசுவா கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? இல்லாட்டி கண்டுபிடிச்ச மாதிரி ஸ்டைலாக உட்காந்துருக்கீங்களா ஏதாவது திறந்து வச்சுட்டு? கடைசி வசனம் வாசிங்க. அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிற்று. மோசேட்ட சொன்னபடியெல்லாம் அதெல்லாம் யார் பிடிச்சிட்டா? யோசுவா பிடிச்சிட்டார். As God said to Moses, now Joshua has accomplished everything what the Lord said through Moses. 13ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. 12ஆம் அதிகாரத்துல முதல் பகுதி வந்து எத்தனை ராஜாக்களை மோசே போட்டான் அப்படின்றது முதல் பகுதி. ரெண்டாவது பகுதி எத்தனை ராஜாக்களை யோசுவா போட்டான் அப்படின்றது ரெண்டாவது பகுதி. சரிங்களா? Chapter 12, first half is how many kings did Moses
took over, killed, and the second part is how much of kings did Joshua killed? ஸோ கடைசி வசனம் 24. ஆல் த கிங்ஸ் 36 ராஜாக்கள். 31 ராஜா. யோசுவா கணக்குக்கு எத்தனை ராஜா? 31 ராஜாவை பிடிச்சிருக்காங்க. கைத்தட்டு. முப்பத்தோரு ராஜா. இப்ப அடுத்த வசனம். யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமாயிருக்கிறாய், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய. யோசு வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமா இருக்கிறது. நீ 31 போட்டு தள்ளிட்ட, ஆனா இன்னும் நிறைய இருக்குன்றார். God is telling you have killed 31 kings, but there are still more for you. நீ மோசே சொன்னதெல்லாம் எடுத்துட்ட நீ நினைக்கிற, ஆனா நான் சொல்றேன் இன்னும் நிறைய இருக்குன்றாரு. God is telling you think that you have taken whatever Moses said. God is telling there are still more for you to capture. எனக்கு புரியல நீங்க ஏன் கை தட்டுறீங்கன்னு. ஓ மச் மோர்னு சொல்லி கை தட்டுறியா? அது சொல்லிட்டு பண்ண வேண்டியதானடா. நான் என்ன சொல்றேன்னா, யோசுவா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? எல்லாம் எடுத்துட்டேன்னு நினைச்சு அவன் எண்டுக்கு வரும்போது அவனுக்கு கண்டுபிடிக்கிறான் இன்னும் இருக்குன்னு. Joshua thought, oh, everything I have captured, whatever God said through Moses. But now as he comes to the end of his life, he understands there are still more for him to capture. என்னன்னா, நீயே கடைசியில் எண்டுக்கு வந்த பிறகு ஆண்டவர் வந்து உன்ட்ட, டே நீ சுதந்திரிச்சது இதுக்கே கைத்தட்டி நிக்கிற, நான் இது வச்சிருக்கிறதெல்லாம் அதுன்னு உடனே கைத்தட்டுவியா? எப்படி இருக்கும்? There is much more to possess, but Joshua did something and he was thinking, he took it all. யோசுவா கொஞ்சத்தை கைப்பற்றி கொஞ்சத்தை பிடிச்ச உடனே அவன் நினைக்கிறான், ஓ எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். அதோட ரொம்ப கொடூரமான வசனம் என்னன்னா, அந்த அதிகாரத்தில் 13ஆம் வசனம், 13 நம்பர் வீடு மாதிரி. யோசுவா 13 இஸ்ரவேல் புத்திரரோ கெசூரியரையும் மகாத்தியரையும் துரத்தி விடவில்லை. கெசூரியரும் மகாத்தியரும் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவே குடியிருக்கிறார்கள். யோசுவா பண்ணலன்றனால அப்படியே போயிட்டே இருக்கு. பல வருஷங்கள் கழித்தும் அந்த ஆட்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. Joshua didn't do, years have passed, but still these people are still there. இப்படி அங்கங்க சுதந்திரிக்காம விட்டு அங்கங்க விட்டு தான் கடைசியில தாவீதுக்கு முன்னாடி யார் வந்து நின்றுகிட்டு இருக்கா? கோலியாத் வந்து நின்றுட்டு இருக்கு. எத்தனை வருஷம் கழிச்சு? யோசுவா எங்க, தாவீது எங்க? Where was Joshua and where is David? But because people allowed enemies or people allowed other kings, other people to stay along with them, finally when David comes, we see Goliath in the picture. ஆண்டவர் என்னென்னவோ செஞ்சு முடிச்சிருக்காரு. பழைய ஏற்பாட்டில் எப்படி வந்து கானான் தேசமோ, புதிய ஏற்பாட்டில் அதுக்கு ஒப்பனையான மேட்ரு வந்து கிறிஸ்து. What canon is in the Old Testament, the New Testament picture of canon is not heaven. The New Testament picture of canon is Christ. பழைய ஏற்பாட்டில் கானானுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி கானான் வந்து இஸ்ரவேலுடைய லக்கு பயணமாக இருக்கோ, அதே போல் புதிய ஏற்பாட்டில் கானான் என்பது பரலோகம் அல்ல, கானான் என்பது கிறிஸ்துவாக இருக்கிறார். கிறிஸ்துவினுடைய நிழலாட்டம் தான் கானான். There is much to process in Christ realities. கிறிஸ்துவனுடைய நிஜங்களிலே நாம் இன்னும் கைப்பற்ற வேண்டிய அதிக நிஜங்கள் மறைந்திருக்கிறது. The 31 kings was not overpowered. In that some big kings were there.
அதாவது இந்த 31 ராஜாக்கள்ல ரொம்ப வல்லமை வாய்ந்தவர்கள் இல்லை, சிலர் ரொம்ப வல்லமை வாய்ந்தவர்கள் இருந்தாங்க. And none of these kings Joshua brought down because of the might of his army. அதாவது இந்த ராஜாக்கள் ஒருவரையும் யோசுவா தன்னுடைய இராணுவத்தின் பலத்தினால் கீழே கொண்டு வரல. There is a movie called House of David that's being released. It's a season, in Amazon Prime. அமேசான் பிரைம்ல ஹவுஸ் ஆஃப் டேவிட்னு ஒரு சீரீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. And in that they are showing the David Goliath war. இதுல இந்த சீரீஸ்ல தாவீது கோலியாத்துடைய யுத்தத்தை காட்டுறாங்க. So the enemy kings are coming together to fight Israel. ஸோ இப்போ இஸ்ரவேலை சண்டை போடுறதுக்காக சத்துருக்கள் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் ஒன்று கூடி வராங்க. And two enemy kings are speaking. இப்போ 2 சத்துரு ராஜாக்கள் பேசுறாங்க. He's saying, see, we have got so many people on our side. Israel is just so much. One king is telling the other. அப்போ ஒரு ராஜா இன்னொரு ராஜா கிட்ட சொல்றாரு, பாரு நம்ம கூட எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க பாரு கொஞ்சம் பேர் தான் அப்படின்றாங்க. Then this other king is saying, when it comes to fighting against Israel, when did numbers matter? இப்போ இந்த ராஜா சொல்றது அந்த ராஜா கேட்டு சொல்றாரு, இஸ்ரவேல் கூட சண்டை போடும்போது எப்போ என்னெல்லாம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பொருட்டா இருக்க முடியும்? When it comes to Israel, numbers never mattered. இஸ்ரவேல்னு வரும்போது எண்கள் நம்பர்ஸ் அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. How they would have positioned that movie is, Samuel has rejected Saul. எப்படி இந்த படம் அது வருது அப்படின்னா, சாமுவேல் சவுலை புறக்கணிச்சிட்டாரு, தள்ளிட்டாரு. So these guys will try to come and attack Israel, believing Samuel has rejected Saul, so he will not come to sacrifice, therefore we can win. ஸோ எப்படி போகும்னா, சாமுவேல் சவுலை புறக்கணிச்சிட்டாரு, அதனால தீர்க்கதரிசியாக சாமுவேல் பலி செலுத்த வரமாட்டார் அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் பூந்து இஸ்ரவேலை கைப்பற்றிடலாம் அப்படின்னு சதி திட்டம் பண்றாங்க. They knew that our winning or losing is not on our capacity. Our winning or not losing is connected to their relationship with God in that moment. அதாவது சத்துருக்களுக்கு தெரிஞ்சிருந்தது, நம்ம ஜெயிக்கிறதும் நம்ம தோக்கிறதும் அதை நம்ம கிட்ட இருக்கிற இந்த திறமை இராணுவத்தினுடைய படையை வச்சு கிடையாது. நம்ம ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேவனோடு கூட இருக்கிற உறவு சம்பந்தப்பட்டது. பக்கத்தில் பார்த்து சொல்லு, ஒன்னையே நீ அழிச்சிக்கலைன்னா யாரும் 10 பிசாசு வந்தாலும் ஒன்று அழிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. ஒன்னையவே நீ அழிச்சிக்கணும்னு முடிவு பண்ணலன்னா 10 பிசாசு வந்தாலும் ஒன்று என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. ஆனால் தேவனே உன்னை அழிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாலும் நீ ஒன்று அழிச்சிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா own caste witchcraft. If God decides not to destroy you, but if you decide to destroy yourself, that is you yourself keeping sunium to you. So யோசுவா தூக்குனது 31 தூக்குனது எதனால இல்லை? திறமைனால இல்லை. So Joshua capturing these 31 kings, it's not because of his capacity or his strength. 31 தூக்குனவன் ஏன் இவங்களெல்லாம் தூக்கல? So Joshua who killed 31, who took over 31 kings, why didn't he take these people? அந்த அளவுக்கு தான் அவன் receiving. So that was his receiving capacity. ஆண்டவர் உனக்கு எவ்வளோ கொடுக்கலான்னு ட்ரை பண்ணாலும், என்ன வாக்குத்தத்தம் பண்ணாலும், அவரு ரெடியாக இருந்தாலும், அவரு துரத்துறதுக்கு ரெடியாக இருந்தாலும், உன் வாழ்க்கையில் இன்னும் சில எனிமீஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. Whatever, God desires to bless you more, he wants to give you more, he wants you to possess, but still there are some enemies in your life. இன்னும் சில ஏரியாஸ் பொசஸ் பண்ணாமல் இன்னும் அந்த ஏரியாவில் ஆணாக்கியர்களும் எபியூசியர்களும் இவங்களும் அவங்களும் உட்காந்துட்டு
அவனுங்க வந்து இது பண்ணிட்டே இருக்கானுங்க. நீ வந்து அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ தான் கற்றுருக்கிற ஒழிய துரத்தணும்னு வரல. So even now, you know, even though God is willing to bless you, do things more, what you are doing is you are ready to live with the enemies, live with the giants, live with the anarchs, but you're not willing to chase them out of your boundary. ஆனால் இன்னைக்கு நைட்டு உன் வாழ்க்கையில் சில காரியங்களோட நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்குரிய எல்லாத்தையும் நான் பொசஸ் பண்ணுவேன். எனக்கு இருக்கிற இன்னும் அதிகமான காரியத்தையும் நான் பொசஸ் பண்ணுறக்குரிய கிருபையை நான் வாழ்க்கையில் ரிசீவ் பண்ணுவேன். நீ இருந்தேன்னா things will change. This night, if you decide, if you take a decision saying that I'm going to increase my capacity to receive, I'm not going to allow enemies to stay in my boundary, and this night will be a change in your life. This is the saddest verse. Even till this day, they remain. அது ரொம்ப துக்கக்குரிய வசனம் இது. ஏன்னா இந்நாள் வரைக்கும் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. சொல்லு, கிறிஸ்து உனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கலாம். Christ might have accomplished everything on behalf of you. ஆனால் ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டி உனக்கு வேணும். But you need that receiving capacity. காலேஜ் படிக்கும்போது தான் ஃபஸ்ட்டு இந்த புஃபேன்ற கான்செப்டுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனேன். When I was studying in my college, for the first time I was introduced to buffet. 500 ரூபா கட்டிட்டு எவ்வளோ நாளும் சாப்பிடலாம் அப்படின்னானுங்க. So they told me that if you pay 500 rupees, you can eat whatever you want. ஸோ அதான் ஃபஸ்ட் டைம் போய் உட்காந்துருக்கேன். So for the first time I've gone and I'm sitting there. பெரிய ஸ்ப்ரெட்டு. The table, the dining is very big. சரி, சாப்பாடெலாம் சாப்பிட்டாச்சு. So I ate everything. ஐஸ்கிரீம் பக்கத்தில் போகும் அப்படியே சுற்றி பார்க்குறேன். இது ஏதாவது வந்து எடுக்கும் போது சார் இது இல்லை சார்னு சொல்லுவானுங்களா. So when I went to the ice cream area, I was thinking, if I go and take ice cream now, will they come and stop me saying this is not your place to come and take? ஏன்னா நான் பிரியாணி திரும்பி எடுக்க மாட்டேன், ஐஸ்கிரீம் திரும்பி எடுப்பேன். But the reason is because biryani I'm not going to take again and again, but ice cream I will take again and again. உண்மைக்கே ஐஸ்கிரீம் ஒருத்தன் அன்லிமிட்டடாக கொடுப்பான்றதே நான் நம்ப முடியல. I couldn't believe that a hotel can give ice cream unlimited. சில இடத்துல புஃபேன்னுவானுங்க, ஆனால் ஐஸ்கிரீம் இடத்துல மாத்திரம் நான் நிற்பான் ஒருத்தன். எஸ் சார், மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படி எடுத்து தருவான். நீ ஹெல்ப் பண்ண வேணாம், நான் என்ன ஹெல்ப் பண்ணிக்கிறேன். In some places, only in the ice cream area, a person will be standing and he will be giving you, and he'll give little by little. ஆனால் அந்த 500 ரூபாயில் என்ன இன்க்ளூடட்? ஐஸ்கிரீமும் இன்க்ளூடட். But in that 500 rupees, ice cream is also included. புஃபே வந்து ஏன் நடத்துறானுங்க? Why are they having buffet? எப்படி புஃபே அவங்களுக்கு செட் ஆகுது? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பெரிய ஸ்ப்ரெட் வச்சிருக்காங்க. How is buffet okay for them? You know, they have spread such a big, long dining. 600 ரூபா 700 ரூபா கட்டிட்டு நீ எவ்வளோ நாள் சாப்பிடு. ஏன்னா உனக்கு தெரியும், எவ்வளோதான் நான் வச்சாலும் உன் வயிறுக்குன்னு என்ன இருக்கு, ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஆனால் உன்னை பற்றி அவனுக்கு தெரியாது, ஆனால் ஜென்ரலாக சொல்கிறேன். So the hotel people, those who run buffet, they know how much ever we keep, they know the people those who come, they know the capacity of their stomach. இவனால இவ்வளோதான் ஒரு ஆவரேஜாக சாப்பிடுவானுங்கன்னு தெரியும். ஸோ அவன் அந்த கேல்குலேஷனில் பண்ணுறான். ஸோ என்னதான் கொடுத்தாலும் கடைசியில் எங்கே தான் வந்து முட்டுக்கட்டு நிற்குது? கெப்பாசிட்டியில் தான் முட்டுக்கட்டு நிற்குது. So whatever is given, because they knew well that how much ever we keep, only stop. They have a small tummy, so this is their capacity. So whatever is there, finally it comes to the capacity you have. ஸோ ஆண்டவர் ஒரு பெரிய புஃபே உனக்காக அரேஞ்ச் பண்ணிருக்கலாமா இருக்கும். Might be God has arranged a very vast buffet for you. இப்போ இப்படி டயட்டிங்கு அப்படி இப்படிலாம் போன பிறகு புஃபே போயிட்டு அவன் 10 டிஷ் வச்சுருந்தானா அதில் எத்தனை டிஷ் தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குது? 2 டிஷ்ஷில் 2 இது குய் டொய் அப்படி வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இதுக்கு நீ எங்கே போவானா? புஃபே போவானான்ற மாதிரி இருக்கு.
Now, because of following diet, all these things, even going to buffet, even though there are 10 different items there, but only 2. In that 2, we are taking just 2 spoons and eating. For this, you need not go to buffet. பக்கத்துல பார்த்து சொல்லு, இந்த மாதிரி தான் நீ இப்ப வாழ்ந்துட்டு இருக்க பிலீவர் வாழ்க்கை. Turn to your neighbor and say, you are living this believer life in this way only. ஏகப்பட்ட மேட்ரு ஆண்டவர் உனக்கு வச்சிருக்காரு. ஆனா உன் தட்டுல எவ்வளவுதான் இருக்குது? 2 தான் இருக்கு. God has kept very great and very vast things for you, but on your plate only 2 are there. உங்களை பத்தி தெரியல, ஆனா நான் இந்த மாதிரி காரியங்கள் வரும் பொழுது, ஆண்டவருடைய காரியங்கள் வரும்போது பக்கத்துல பார்த்து சொல்லு, பேராசை தப்பே இல்லை. You know, coming to these areas regarding God, regarding kingdom, this you can be a greedy person. பேராசை, இதுக்கும் ஆசை இதுக்கும் ஆசை, எல்லாத்துக்கும் பேராசை. இதுல ஆண்டவர் என்ன சொல்ல மாட்டாரு, உனக்கு பேராசை இவ்வளோ தேவையான்னு நினைக்க மாட்டாரு. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, there is much more, there is much more ன்னு சொல்லிட்டே இருக்காரு. In this particular area, he is not at all going to blame you saying, oh, why are you so greedy? No, because this God says there is much more. இன்னும் அதிகம், இன்னும் அதிகமா இருக்கிறது. Philippians 1:8. For God is my witness how greatly I long for you all with the affection of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லோர் மேலும் எவ்வளவோ வாஞ்சியா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. Yeah, go ahead. And this I pray. So he is deeply affectionate towards the Philippian church, and he is saying, because I really love you guys and my heart, God is my witness how affectionate I am towards you. Because of my affection towards you, a prayer is arising out of my heart for you. பிலிப்பிய சபையோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்த அந்த நெருக்கமும் அந்த அன்பினாலே நான் உங்கள் மேல் இவ்வளவு அன்பு பாராட்டுகிறபடினால் அந்த அன்பின் நெருக்கத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் இப்படியாக கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறேன். And this I pray, that your love may abound still more and more in knowledge and all discernment, that you may approve the things that are excellent, that you may be sincere and without offense till the day of Christ. What is the prayer? Paul is praying, I pray that you would abound in love more and more, in knowledge, in sincerity, so much so that you would be free of offense till the day of Christ. Wow. பவுல் ஜெபிக்கிறாரு, மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லி, இயேசு வர வரைக்கும் அஃபென்ஸ் இல்லாம வாழ முடியும்னு நினைக்கிறியா? Can you think that you can live an offense-free life till Jesus comes? அப்படின்னு கேட்ட உடனே அஃபெண்ட் ஆயிட்டீங்க. Till the day of Christ நீ என்ன இல்லாம வாழலாம்? அஃபென்ஸ் இல்லாம வாழலாமா? விதவுட் அஃபென்ஸ். அது எப்படி அஃபென்ஸே இல்லாம நான் வாழ்றதுன்னா, மச் மோர்னு லவ்ல இருக்கான். அந்த லவ்ல இருக்க மச் மோர்க்குள்ள போயிட்டேன்னா அஃபென்ஸ் இல்லாம வாழலாமா? இதுதான் நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. நான் உன் மேல எவ்வளவு வாஞ்சியா இருக்கேன்றதுக்கு அடையாளம் என்னன்னா, நான் உனக்காக பண்றேன் இந்த ஜெபம் என்னன்னா, ஆண்டவருடைய அன்புல நீ இன்னும் அதிகமா பெருகிறனால உன் ஹார்ட் நீதியின் கனிகள்னால நிரம்பி எதுல இருந்து ஃப்ரீயா இருப்பியான்? அஃபென்ஸ்ல இருந்து ஃப்ரீயா இருப்பியான். என்னைக்கு வரைக்கும்? கிறிஸ்துவின் நாளுக்கு. The prayer that Philippians is praying for his church,
that Paul is praying for Philippians is that they would abound more and more in love. பவுல் பிலிப்பி சபைக்காக ஜெபிக்கும்போது அவர் ஜெபிக்கிற என்னதுன்னா, நீங்கள் அந்த அன்பிலே இன்னும் அதிகமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். Of all the things that you are missing out, நீங்க இழக்கிற அல்லது காணாமல் இருக்கிற எல்லாவற்றை விட, of all the things that you have still not possessed and taken advantage of that God has placed you in Christ, is this your capacity to be offense free. அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா நீங்க அடைய வேண்டிய எல்லாவற்றை விட அவர் எதை சொல்றார் அப்படின்னா, அன்பிலே அதிகமாகி நீங்கள் மனத்தாங்கள் இல்லாமல் நீங்கள் இடரலற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறேன்னு சொல்றார். Look at somebody and say, there is an offense free zone in Christ. கிறிஸ்துவுக்குள்ள மனத்தாங்கள் அடையாத ஒரு பகுதி இருக்கு. And that removes the other party from the equation. அது உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த நபரை அதுல இருந்தே அப்படியே முற்றிலும் எடுத்து போடுகிறது. Did Jesus go through rejection? இயேசு புறக்கணிப்பு வழியா போனாரா? Did Jesus go through betrayal? மறுதலி போனாரா? காட்டி கொடுக்கப்பட்டாரா இயேசு? Did Jesus go through ridicule? இயேசு அவமான வழிகளில் போனாரா? False accusations? தவறான குற்றச்சாட்டுகள் வழியா போனாரா? Misunderstandings? தவறான புரிந்து கொள்ளுதல் வழியா போனாரா? From close circle? நெருக்கமாய் பழகினவர்களினால வந்தது அனுபவிச்சாரா? Covenant people? உடன்படிக்கை செய்யப்பட்ட ஜனங்க கிட்ட இருந்து, relatives, சொந்தக்காரங்க, demonic stuff, அசுத்த ஆவிகள் இருந்து. When was Jesus offended? இதெல்லாம் எப்ப இயேசு மனத்தாங்கல் அடைந்தார்? When was Jesus offended and was like, பக்கத்துல எவனும் வந்துராத, டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி எப்ப இருந்தார்? இயேசு எப்ப மனத்தாங்கல் அடைஞ்சு, ஏய் டோன்ட் கம் நியர் மீ, I'm so highly offended, if you come I'll kill you. இப்படி பக்கத்துல இப்படி கை வச்சு சொல்லுங்க. என்னது அந்த அப்படின்றது உனக்கு சுடுக்குன்னு வந்துன்னே இருக்கு. ஏசு அளவுக்குலாம் உனக்கு பிரச்சனை வரணும்னு அவசியம் இல்லை. ஏசியில பிரச்சனை வந்தாலே என்ன வந்துருது? என்ன வந்துருது? அஃபென்ஸ் வந்துரு. ரொம்பலாம் பிரச்சனை தேவை. எதுக்கு அஃபண்ட் ஆகணும்னே இன்னைக்கு விவஸ்தை இல்லாம அஃபண்ட் ஆகிட்டு இருக்கு. பில் ஜான்சன் சொல்லுவார், you need not have bigger problems, today for unnecessary reasons people are getting offended. Bill Johnson said, today the spirit of offense is on free sale. பில் ஜான்சன் சொல்றாரு, மனத்தாங்கள் அடைகிற ஆவி அது இலவசமா பரவிக்கிட்டு இருக்கு, இலவசமா இருக்கு. If you can buy 5 demons for the cost of 2. 2 ஆவிகள் வாங்குற காசுல நீங்க 5 ஆவிகளை வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு சீப்பா என்ன செஞ்சிட்டு இருக்கு? That much cheaper offense is being, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பார்ட்டி அஃபண்ட் ஆறாங்க, அடுத்த பார்ட்டி இவங்க அஃபண்ட் ஆறாங்க. If you take husband and wife, one party is getting offended by the other person, that person is also offended because that person got offended. உனக்கு என்னமா பிரச்சனை? இல்லை இவர் இப்படி பண்ணிட்டாரு. ஓகே, உனக்கு என்ன பிரச்சனை? அவ அஃபண்ட் ஆயிட்டு தான் நான் அஃபண்ட் ஆயிட்டு இருக்கேன். இப்போ அவங்க அஃபண்ட் ஆயிருக்காங்க, இவங்க அஃபண்டா இருக்கனால இவங்க என்ன வராங்க? இதுல எல்லாத்துலயும் சேர்த்து யார் அஃபண்டாக்க ட்ரை பண்றானுங்க? என்ன அஃபண்டாக்க ட்ரை பண்றானுங்க? நான் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்றது நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அன்புல நான் அதிகமா என்ன செய்ய வேண்டியிருக்கு? பெருக வேண்டியது இருக்கு. When husband and wife, they both are offended and they are trying to offend me, I am now guarding my heart in the love of Christ. Offense free life is not the peak
is the மனத்தாங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை. அது அதுதான் உச்சக்கட்டம் அப்படி கிடையாது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படையா இருக்கிற ஒண்ணு. சொல்லு என்ட்ரி வேரியன்ட்டே அதுதாங்க கிறிஸ்டியானிட்டியில. கிறிஸ்தவத்திற்குள்ள தட் இஸ் தி என்ட்ரி பாயிண்ட். கார் போய் கேட்பானுங்க, சார் இந்த மாடலோட என்ட்ரி பேசிக் என்ட்ரி லெவலே இது ஃபியூச்சரோட தான் சார் வரும். இப்போ வர கார்லலாம் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? ஏர் பேக் இருக்கு. இப்போ ஏர் பேக்ன்றது என்ன ஆச்சு? என்ட்ரி வேரியன்ட் ஆயிடுச்சு. நீ இப்போ ஏரும் இல்லாமல் பேக்கும் இல்லாமல் இருக்கன்னா அது இப்போ என்னவே கிடையாதுன்றானுங்க, காரே இல்லைன்றானுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீ கிறிஸ்தவன்னா அஃபென்ஸ் ஃப்ரீன்றது என்ட்ரி வேரியன்ட்டு. நீ அதை என்னவா மாத்திக்கிட்டு இருக்க? டாப் வேரியண்டா சொல்லு. அஃபென்ஸ் ஃப்ரீ இஸ் த என்ட்ரி வேரியன்ட் இன் கிறிஸ்டியன் லைஃப். ஸோ மனத்தாங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படையான துவக்கமா இருக்கிறது. Because Christ defines who you are, everything else in your life loses the capacity to be a voice in your head. கிறிஸ்து உங்களுக்கான எல்லாமுமா இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அப்படின்னும் போது உங்களை சுத்தி கேட்கிற சத்தங்கள், உங்களுக்கு என்னென்ன சூழ்நிலையில் என்னென்ன சத்தம் கேட்குதோ அது எல்லாம் கிறிஸ்து செய்து முடித்த காரியங்களை ஒப்பிடும்போது ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. Every voice in your head loses its power to the affirming voice of the Father who declares, "This is my beloved Son." உங்க மண்டைக்குள்ள கேட்கிற எக்கச்சக்கமான எடகுடமான சத்தங்கள், இது அதுன்னு கேட்கிற சத்தங்கள், பிதா உங்களை பார்த்து உறுதி செய்கிற, உங்களை பார்த்து சொல்ற, நீ என்னுடைய நேசகுமாரன், உன்னில் நான் பிரியமா இருக்குன்னு சொல்ற அந்த சத்தத்துல இந்த சத்தங்கள் எல்லாம் இல்லாமல் போகிறது. This is not a top end, this is the இதுதான் உயர்ந்த இல்ல கிடையாது, இதுதான் அடிப்படையான ஒண்ணு. 20 வருஷம் ஆண்டவரோட வாழ்ந்த பிறகு அந்த இடத்துக்கு ஒரு நாளாவது நான் வாழணும்னு நினைக்கிறேன். நீ ஜெபம் பண்ணிருக்க, சரி தூள் சொல்லு. You're praying, oh, for 20 years somehow I live hard my life, I live hard, and one day I'll come to a state where I'm completely offense free. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். என்ட்ரி வேரியன்ட் டே 1. அதுதான் நாள் 1. that is the first day, that is the beginning variant. அதில் தான் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் என்னென்னவோ பேசுகிறான், என்னென்னவோ சொல்கிறான், என்னென்னவோ திட்டுறான், என்னென்னவோலாம் சொல்கிறான். எதுவுமே ரீச் ஆக மாட்டேது. ஏன்னா அவர் அந்த வாய்ஸ்லேயே இருந்துக்கிட்டே இருக்கார். So after hearing, on the first day after hearing this voice from the Father, and after that he heard several other voices about him, towards him, but no voice entered him because he was constantly hearing the voice of the Father which he said in the beginning. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உன் மண்டைக்குள்ள கேட்குற 5 வாய்ஸ் சொல்லு. Turn to your neighbor and say, 5 நீதான்றீங்களா? What are the 5 voices you're hearing in your brain, in your head? ஃபைனான்ஸ் ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. பொருளாதாரத்தில் பணத்தில் ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. அது சொல்லிக்கிட்டே இருக்கு, நீ கேவலமானவன், உன் கையில் ஒன்றும் இல்லை, விளங்காமல் இருக்க அப்படி ஒரு வாய்ஸ் கேட்டுட்டு. So finance is telling, you are not worthy, you'll not do well. உன் பாடி ஒரு வாய்ஸ் சொல்லிட்டே இருக்கு, இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது. So your body is telling a voice saying, you have pain there, you have pain here. இந்த வலி அந்த வலியாக இருக்குமோ, இந்த வலி அந்த வலியாக இருக்குமோ, அது இதாக இருந்தால் என்னது பண்ணுறது அப்படின்னு ஒரு வாய்ஸ் போடிக்கிட்டே இருக்கு. This pain, if this pain is that pain, what will I do? If that pain is this pain, what will I do? அந்த பெயின் ஒரு பெயின் இல்லை, பெருங்காயம் போட்டவொடனே போனவொடனே எல்லாம் சரியாயிருச்சு. நீ அதுக்குள்ளே ஏதோ இது அந்த பெயினா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கு. That pain is nothing, it will just leave. அதை பற்றி வாய்ஸ் இருக்கு. அப்புறம் அடுத்த வாய்ஸ் என்னது? பார்ட்னரை பற்றி, பார்ட்னர் உன்னை ட்ரீட் பண்ணுற விதங்களில் ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. The next voice is about your partner or the spouse or the partner, the way he or she treats you. From there you hear a voice. இவன் பேசாமல் உட்காந்து யூடியூப் பார்த்து பரிதாபங்கள் பார்த்து சிரிச்சுன்னு இருக்கிறான் தனியாக உட்காந்து. அதை அவளுக்கு பார்த்த உடனே மண்டைக்குள்ள அவள் வாய்ஸ் ஒன்று கேட்குது. அதெல்லாம் பார்த்து சிரிக்கும் போது என்கிட்ட பேசும்போது தான் உனக்கு சிரிப்பு வர மாட்டேது. சத்தமாக சிரிக்காத, எல்லாருக்கும் தெரியுதுல்ல.
And he is watching Paridabangal and laughing like anything. Wife from distance looks at the husband and says, "Oh, looking at Paridabangal and YouTube, you can laugh. But when you come to me, when you talk to me, you don't laugh at all. You don't smile even." ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போதெல்லாம் உனக்கு எப்படி வருது? சிரிப்பு வருது. சிரிப்பு வருது. கிக்கி பிக்கின்னு வருது. என்கிட்ட வந்து 2 நிமிஷம் உட்காந்து பேசுனா உனக்கு என்ன செய்யுது? என்ன சொல்லு, அடுத்து என்ன? ஒன்றும் இல்லை அப்படி. When you talk to your friends, when you chat with your friends, oh, you are full, you are laughing, smiling. But when you talk to me, immediately your face is different and you say, what next, what next? இன்னைக்கு நைட்டு பேசலாம், கவலைப்படாது, இன்னைக்கு நைட்டு ஒன் டைம் தான் அப்படின்னு சொல்கிற. படுத்துட்டு என்னென்ன மிருகங்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சவுண்டுக்கு கொடுக்குற. You're giving me time saying in the night I'll talk to you, in the night I'll talk to you. But instead of talking, you're just explaining to me how many different animals are there in the forest, and you are sounding different animal sound. இப்படி ஏகப்பட்ட சத்தங்கள் உன் தலைக்குள்ள இருக்கு. So you have several voices in your head. அதுல இவர் என்னுடைய நேசகுமாரன்ற சத்தம் எங்க இருக்குது? கேட்கவே மாட்டேது. So when these many voices are just running over your head, in your head, this voice, this one voice of the Father saying, "You are my beloved Son," this voice is not at all, you can never hear it. அப்பா உன் மேல பேசுற வாய்ஸ் டாப்ல இருந்ததுன்னா உன் ஹார்ட் அஃபென்ஸ் ஃப்ரீயா இருக்கிறத தவிர்த்து வேற விதத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்பா உங்களை when you have the words or the voice of the Father as the top priority or the top voice which you hear it constantly, every other voices you hear will never matter to you. அப்படினா வலிக்காதுன்றீங்களா? அப்படி சொல்லல. So you can ask me, oh, that means what you're telling, oh, I can never feel pain? No, I'm not telling that. 90 செகண்டுக்கு மேல வலிக்கணும்னு அவசியம் இல்லைன்ற. 90 செகண்ட்ஸ் ஏதோ சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, சிஸ்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு வருது. உங்களுக்கு தேவை எவ்வளவு நேரம் தான்? 90 seconds. ஆனா 90 மினிட்ஸை தாண்டி போய்கிட்டு இருக்கு. So when your wife is telling something and you are offended, you are hurt now and you are going down, to process that pain you just need 90 seconds by hearing the voice of the Father. But instead of coming out of that, hearing the voice of the Father, you are getting more deeper and it is crossing 90 minutes also. 90 செகண்டுக்கு மேல நீ அனுபவிக்கிற வலி எல்லாம் உன் ஈகோனால நீயே உனக்கு ஏற்படுத்திக்கிற காயமே தவிர வேற யாரும் உன்னை துன்புறுத்தல. If you are facing pain or if you are experiencing pain, even after 90 seconds, that pain is not caused by anybody else. That pain is caused by your own thinking, by your own thoughts. நான் இப்படி சொல்றேன்றதே உங்களுக்கு என்னவா இருக்கு? ஆஃபென்ஸா இருக்கு. No, me telling this itself is offending you. This is possible. I am not saying I have always lived there. Many times I have done that. அதாவது நான் எப்பவுமே அதில் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலை, ஆனால் நிறைய முறை அதை நான் பண்ணியிருக்கேன். I have tested this 90-second rule many times. இந்த 90 செகண்ட் ரூலை பல முறை நான் சோதிச்சு பார்த்துருக்கேன். அதுக்கு மேலே நம்ம கொண்டு போகிறது நம்ம ஈகோ தான். அது எப்படி அவளை விடுறது? நம்ம யாருன்றதை கொஞ்சம் காட்டுவோம் அப்படின்னு காட்டி என்னைக்காவது உருப்பிட்டுருக்கான். How can I leave this just like that? Let me show who I am. So when you do like that, nothing is going to work. அப்படி என்னைக்கெல்லாம் நான் யாருன்னு காட்டுறேன்ட்டு இறங்கியிருக்கேனோ கடைசியில் எண்டிங்கில் நான் அழுது சாரி கேட்குற மாதிரி இருக்கும். Whenever I decide thinking that I will show who I am, when I decide and get into that, to show who I am, final result would be I will be crying and asking sorry. அதுக்கு முதல்ல 90 செகண்ட்லேயே நான் ஒழுங்காக வந்திருக்கலாம். So for this I should have changed my mind within 90 seconds. நானும் ஒரு 4 மணி நேரம் ஜவ்வா இழுத்து சண்டையை போட்டு பார்த்து கடைசியில் அதான் லவி கேட்கும், இது 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல நீ. So Lavi would ask me, you should have done this before 4 hours. பக்கத்தில் பார்த்து சொல்லு, offense free life. மனத்தாங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை. That is Canaan land. அதுதான் கானான் வாழ்க்கை. சொல்லு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம்.
a land flowing with milk and honey. நீ இப்ப வேர்வையும் ரத்தமும் ஓடுகிற தேசத்துல இருக்கிற. You are there right now, sweating and oozing blood out of you. ஆனா என்ன தேசம் தரேன்னாரு? But what God promised? பாலும் தேனும் ஓடுற தேசம். A land with milk and honey, flowing with milk and honey. Offense free life. மனத்தாங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை. Effortless increase. முயற்சியிடாமல் பெருக்கமுள்ள ஒரு வாழ்க்கை. Blessing, the blessing of the Lord makes you rich without sweat. வேர்வை சிந்தாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களை ஐஸ்வர்யமாக்கும். There is much more in your Christian lifestyle than what you're living. அதாவது நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை முறையை விட கிறிஸ்தவ வாழ்க்கை முறை இருக்கு பாருங்க, அதுக்கு ரொம்ப இன்னும் அதிகம் இருக்கிறது. பக்கத்துல பார்த்து கேளுங்க, சார் உங்களுக்கும் கிறிஸ்தவ தெரியாதவங்களுக்கும் ஒரு 5 வித்தியாசம் சொல்லுங்க சார். For you and an unbeliever, அந்த 5 வித்தியாசம் நீங்க சொல்லாம தெரியுற 5 வித்தியாசமா இருக்கணும். புரியுதா? 5 வித்தியாசம் நீ சொல்லி காட்டுற மாதிரி இருக்க கூடாது. சொல்லாம பார்த்த உடனே அவனுக்கு ஒருத்தனுக்கு தெரியணும். அவங்களையும் இவங்களையும் கம்பேர் பண்ணாமா, இந்த 5 வித்தியாசம் இருக்கு இவங்ககிட்ட அப்படின்ட்டு உன்கிட்ட என்ன வித்தியாசம் இருக்கு? What difference you have? 5 differences which is not in an unbeliever, which somebody can look at you and just say, oh, these are the differences I see. இருக்கா? இல்லைன்னா நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் மோசமா இருக்கும். 31 ராஜாவே என்ன டச் பண்ணலன்னு அர்த்தம். If that is not there, we are so backward than Israelites. We have not even captured 31 kings. சொல்லு, மச் மோர் இருக்கு கிங்டம்ல. ராஜ்யத்துல you have இன்னும் அதிகம் இருக்கு. பக்கத்து சொல்லு. ஆனா நான் இப்ப பேசுறது என்ட்ரி வேரியன்ட் தான் பேசிட்டு இருக்கேன். But what I'm talking now is just an entry variant. Supernatural love is possible. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பு சாத்தியம். Say supernatural love is possible. சொல்லுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பு சாத்தியம். Supernatural faith is possible. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் சாத்தியம். Supernatural grace is possible. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிருபை சாத்தியம். More grace, அதிக கிருபை. more fruit, அதிக கனிகள். more glory, அதிக மகிமை. why? ஏன்? We operate in more love. காரணம், நாம் அதிக அன்பில் இயங்குகிறோம். Come on, say more grace, அதிக கிருபை, more fruit, அதிக கனிகள், more glory. அதிக மகிமை. Why? ஏன்? We abound in more love. ஏன்னா நம்ம அதிக அன்பில் இருக்கிறோம். And I abound more and more in love. நான் இன்னும் அதிக அன்பிலே அதிகமாய் பெருக the fruit of righteousness is made manifest in my life. நீதியின் கனியானது என்னுடைய வாழ்க்கையின் மேல் வெளியரங்கமாய் ஆகிறது. The fruit of righteousness is made manifest. நீதியின் கனிகள் என்னுடைய வாழ்க்கையிலே வெளியரங்கமாகிறது. Your marriage can have supernatural peace. உங்க திருமணத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமாதானம் உண்டாகக்கூடும். There can be supernatural love and union in your marriage. உங்க திருமணத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பும் ஐக்கியமும் உண்டாகக்கூடும். It's possible when you open your heart for more grace. அதிக கிருபைக்காக உங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கும்போது அது சாத்தியமாகும். There are certain things that will be so effortless after tonight because supernatural grace is imparted in your life. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிருபை உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கப்பட போகிறபடினால் இந்த ராத்திரிக்கு பிற்பாடு அநேக காரியங்கள் முயற்சிக்காமல் கடினம் படாம உங்களுக்கு ரொம்ப சுலபமாய் உண்டாகும். There shall be a threshold breaking in your mind where you will be able to see it as easily possible, just like how David saw it easily possible. This is easy. How can he say it? Grace. His grace already has expanded the boundaries of his heart. So when he looked at Goliath, he said, this one is easy. கிருபை தாவீதினுடைய இருதயத்தினுடைய திறனை விசாலமாக்கி இருந்தபடினால் கோலியாத்தை பார்த்தவன் இவனை முடிச்சிருவேன் அப்படின்னு அவ்வளவு பெரியவனா இருந்தாலும் அந்த கிருபை அவனை செய்ய வைத்தது. அது போல இந்த ராத்திரிக்கு பிற்பாடு நீங்க சில காரியங்களை பார்க்க இதுதானே அப்படின்னு சுலபமாய் அடையத்தக்கதாய் கிருபை உங்களுடைய இருதயத்தை இன்னும் விசாலமாக்கும். ஒரு விசை சிங்கமும்
இன்னொரு விசை கரடி. கரடியும் வந்து இவனும் அவைகளில் ஒன்றை போல தான் இருப்பான் அப்படின்ட்டு பார்க்குற அளவுக்கு கிரேஸ் அவன் ஹார்ட்டை என்ன பண்ணியிருந்திருக்கு, எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கு. I kill lions, I kill bears, so he will also be one among them. So to say that grace has worked in David's heart and expanded his heart to believe. பக்கத்தில் பார்த்து சொல்லு, பெருசா தெரியுறது, நடக்கவே முடியாது, இதெல்லாம் ஒரு நாள் இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது ஈஸியா உன் கண்ணுக்கு தெரியும். அது பேர் தான் கிருபையின் வெளிப்பாடு. Oh, you might think this is not at all possible. When will I achieve? Or when will this happen? You think something is so big. So, looking at that big, you can say, this is nothing. Oh, this is so easy to make you tell that grace is there. Whatever you think is challenging in your life, you would see it easily possible. உங்க வாழ்க்கையில எது ரொம்ப சவாலா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களோ அது ரொம்ப சுலபமாய் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. Be it offense free heart, debt free life, sickness free body, it shall be easily be made possible because the boundaries of your heart expand. மனத்தாங்கள் இல்லாத வாழ்க்கையா இருக்கலாம், வியாதி இல்லாத சரீரமா இருக்கலாம், கடன் இல்லாத வாழ்க்கையா இருக்கலாம், இது எல்லாமே கிருபை உங்க இருதயத்தை விசுவாசிக்க வைக்கும், விசாலமாக்கும். I don't know how many of you are following the Saturday messages. Last week we had a testimony of Mano and Jesse, right? எத்தனை பேர் சனிக்கிழமை ஆராதனைலாம் நீங்க பாக்குறீங்கன்னு தெரியல. போன வாரம் ஜெஸ்ஸி மனோ அவங்க ரெண்டு பேர் சாட்சி சொல்லியிருந்தாங்க. That day, the day they cleared the debt, they both came home, right, with a seed, and they were crying. And she was crying very profusely. எந்த நாள் அவங்க கடன் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சாங்களோ அன்னைக்கு என் வீட்டுக்கு ஒரு விதையை எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ கொடுத்து கட்டுப்படுத்த முடியாம பயங்கரமா ஜெனி அழுதுகிட்டு இருந்தா. That's how she cried. அந்த அளவுக்கு அழுதா. That's how she cried the day I met her with debt. கடன் இருக்கும்போது எப்போ நான் பார்த்தேனோ அப்படிதான் அவள் அழுதா. The day she finished it, also she was crying. அந்த கடன் எல்லாம் முடிச்ச அந்த நாள்லயும் அவள் அப்படிதான் அழுதுட்டு இருந்தா. But this was out of joy. ஆனா இந்த அழுகை சந்தோஷத்தினால் வந்த அழுகை. Because that day it looked impossible for them. காரணம் அன்னைக்கு அழுத போது இந்த கடன்லாம் எப்போ அடைப்போம் அப்படின்னு அசாத்தியமா இருந்துச்சு. Two of them were working at that time. அப்போ ரெண்டு பேருமே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. Then she lost her job. அவளுக்கு வேலை போயிடுச்சு. But the debt kept increasing. கடன் பெருகிட்டே இருந்துச்சு. Then with a single man's salary, 10 lakhs is right? 10 lakhs is what they said. 10 lakhs got waived off. அதாவது ஒருத்தருடைய சம்பளத்தில் அதுக்கப்புறம் ஒருத்தர் வேலைக்கு போல இன்னும் வெறும் ஒருத்தருடைய சம்பளத்தில் அவங்க அப்படியே நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதில் 10 லட்சம் ரூபா கடனை வேண்டான்னு ரத்து பண்ணிட்டாங்க. 10 lakhs getting waived off. 10 லட்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். And they could come out. அவங்களால அத்தனை லட்சம் கடன்லேருந்து வெளியே வர முடிஞ்சுது. Say grace. சொல்லுங்க கிருபை. So more grace, அதிக கிருபை, more fruit, அதிக கனிகள், more glory, அதிக மகிமை, because you abound in more love. காரணம் நீங்க அதிக அன்பில் பெருகுகிறீர்கள். Let's all stand. நம்ம எல்லாரும் நிற்போம். Something will happen in your heart when you make decisions tonight. இந்த ராத்திரி நீங்க தீர்மானங்களை எடுக்கும்போது ஏதோ ஒன்று உங்களுடைய இருதயத்தில் நடக்கும். And that will set the supernatural flow in your heart. அது உங்களுடைய இருதயத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வழிந்தோட்டத்தை ஏற்படுத்தும். The divine influence upon your heart, making the impossible possible, is grace. அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிற உங்கள் இருதயத்தில் தெய்வீக தாக்கம், தெய்வீக உந்துதல் செய்து பாருங்க. அசாத்தியத்தை சாத்தியமா, அதுதான் கிருபை. Okay, let's give. நம்ம இப்போ கொடுக்க போறோம். I told you, giving
நான் சொன்னேன், கொடுக்கிறது is a matter of capacity to receive. கொடுக்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு பெற்றுக்கொள்ளுக போறீங்களோ அதனுடைய அளவு தான் கொடுக்கிறது. The more you have capacity to receive from God, the more you have capacity to give. எந்த அளவுக்கு தேவனிடத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கொடுக்கிறதற்கு உங்க இருதயம் விசாலம் அடையணும். We say 1/10 is tithe. நம்ம சொல்லுவோம் தசம பாகம் அப்படின்னா 10/1. What I would do is, நான் என்ன செய்வேன்னா, I would take an amount, நான் ஒரு தொகை எடுப்பேன், which is not 1/10, which will be way more than 1/10. அது தசமாகத்தை விட, தசமாகம் மீன்ஸ் 1/1 கிடையாது, நான் எடுக்கிற தொகை அது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். And I will call that, make this my tithe. அதை எடுத்து அதுதான் என் தசமாகம் நான் சொல்வேன். Are you getting what I'm saying? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? If I have monthly, say example 1 lakh of income. உதாரணத்துக்கு எனக்கு மாசம் ஒரு 1 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். What's the tithe? அது தசமாகம் என்ன? 10,000, right? 10,000 தான் தசமாகம். So I would take 50,000. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா 50,000 எடுப்பேன். And say, I call this as my tithe. 50,000 எடுத்து இது என்னுடைய தசமபாகம் அப்படின்னு நான் சொல்வேன். That means, அதனுடைய அர்த்தம், if that has to become my tithe, what has to become my income? 5 lakh income is 50,000 tithe. அப்போ 1 லட்சம் வாங்கும்போது நான் 50,000 ரூபாய் எடுத்து இது என் தசமபாகம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னா அப்போ என் சம்பளம் என்னவாகணும்? என் சம்பளம் 5 லட்சம் ஆகணும். அப்போ 5 லட்சமா என் சம்பளம் ஆகிறதுக்காக 50,000 ரூபாவை நான் விதைக்கிறேன். I call it as tithe. அதை நான் தசமபாகம்னு சொல்றேன். I'm not calculative with God. Are you getting what I'm saying? I am saying expand my capacity. நான் கர்த்தரிடத்துல கணக்கு போட்டுக்கிட்டு இல்லை, இதை பண்ண இப்படி போட்டால் அப்படி வருமா அப்படி இல்லை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் கொடுக்கிற அந்த திறனை விசாலமாக்கும். Expand my capacity. என்னுடைய 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 இருதயத்தை, என்னுடைய திறனை விசாலமாக்கும். Your giving doesn't make me rich. நீங்க கொடுக்கிறது என்ன பணக்காரன் ஆக்காது. The blessing of the Lord makes me rich. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் என்ன பணக்காரன் ஆக்கும். Your giving doesn't increase me. My giving and the blessing of God that is upon my giving increases my seed. உங்க கொடுக்கிறது என்ன பெரியவனாக்காது, என்ன பெருக செய்யாது. நான் என்ன கொடுக்கிறேனோ அதன் மேல் உள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதுதான் என்னை பெருக செய்கிறது. The reason we take offering, நம்ம ஏன் காணிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா, for so many years now, நிறைய வருஷங்களா இப்போ வரைக்கும் we don't take offering for need. நம்ம காணிக்கை எடுக்கிறது தேவைக்காக அல்ல. You don't take offering for need. ஒரு நாளும் தேவை இருக்கு அதனால காணிக்கை எடுத்ததே கிடையாது. We raise funds for vision, but I'm saying for the running of things. அதாவது அன்றாட தேவைகள், அன்றாட இதை பண்ணணும் அதை பண்ணணும், அதுக்கு தேவை, இது தேவை, அது தேவை, அதுக்காக காணிக்கை எடுக்கிறது இல்லை. சில நேரங்களில் பெரிய தரிசனங்கள், பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும், அதுக்காக we raise funds. அதுக்கு தேவையான பணத்தை எழுப்பியிருக்கிறோம். We call for partnership. அதற்கு ஊழியத்தோடு பங்காளர்களாக எத்தனை பேர் சேர விரும்புறீங்க, அதற்காக நான் கேட்டிருக்கிறோம். But how usually people do meeting is they would do meeting and they would depend on the offering to pay the bills of the meeting. ஆனா வழக்கமா வெளியெல்லாம் கூட்டம் நடத்தும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கூட்டம் நடத்தும் போதே அதில் வர காணிக்கை வச்சு தான் மைக் சிஸ்டம், இந்த இடம், அது இது பண்ணணும், இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அதுக்காக தான் காணிக்கை எடுப்பாங்க. கூட்டத்தின் தேவை மிகவும் அதிகமாக இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தீர்களா, இதுக்கெல்லாம் மிகவும் செலவு செய்திருக்கிறோம், அதனாலே நீங்கள் உற்சாகமாய் கொடுங்கள் சொல்லி விதுகுன்னு ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அதுல ஏதோ வரல அப்படின்னா
அப்படி கடனுக்குள்ள போன பாஸ்டர்ஸ் much more உண்டு. There are many pastors depending on the offering because the offering was not sufficient to meet the needs, meet the bills, and there are pastors who got into debt because of that. So இப்போ நான் காணிக்கை எடுக்கிறது எதுக்காக எடுக்கல? So now I'm taking offering. தேவைக்காக எடுக்கல. I'm not taking offering for my needs, for the needs. I am taking offering for your sake. நான் காணிக்கை எடுக்கிறது எதுக்கு அப்படின்னா உங்கள் நிமித்தம் காணிக்கை எடுக்கிறேன். உங்களுக்காக எடுக்கிறேன். For your capacity to increase. உங்களுடைய திறன் அதிகரிப்பதற்காக எடுக்கிறேன். If you think, oh, this guy who spoke all these things so that he can take money from me, if you're thinking like that, please don't give. Keep that money inside your jetty. அதாவது இவ்வளோ பேசிட்டு வந்தாரு, கிருபை, கனி, மகிமை அதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில் பற்றியா கொடுக்கறத பற்றி இப்படி பேசுகிறாரு, நைஸாக ஏதோ சொல்லி நம்மகிட்ட வாங்க பார்க்குறாரு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சத்தம் கேட்குதுன்னா தயவு செய்து நீங்கள் காணிக்க போடாதீங்க. உங்கள் பணத்தை எதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக வைக்க முடியுமோ அங்கே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஊரில் அப்படிதான் இருப்பாங்க. அந்த வேட்டியை தூக்கி அதுக்கு அடியில் வச்சு அதுக்குள்ளே ஒன்று வச்சு எப்படி எடுக்கிற பாடுறான்ற மாதிரி. உலகத்தில் இல்லாத லாக்கர்லாம் நம்மகிட்ட உண்டு. அதில் நீ வச்சிரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இஃப் யூ ஆர் கிவிங், ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா give in a way that you would ask God to expand your capacity. உங்க திறனை கர்த்தர் விசாலமாக்கணும் என்கிற அந்த விதத்தில் நீங்க கொடுங்க. Because these are the days where the church has to prosper like anything. இந்த நாட்கள்ல தான் சபையானது மிக அதிகமாய் செழிக்க வேண்டிய காலமா இருக்குது. We have a window of 5 years. நமக்கு ஒரு 5 ஆண்டு காலம் நேரம் இருக்கிறது. We need to prosper, we need to position ourselves so that we can not only feed ourselves but feed the world. இந்த 5 ஆண்டு காலத்துல நம்மால எவ்வளவு செழிக்க முடியுமோ செழிக்கணும், எவ்வளவு ஸ்தானப்படுத்துற எந்த இடத்துல சரியா ஸ்தானப்படுத்துறோமோ அங்க ஸ்தானப்படணும். ஏன்னா நாம நம்மையும் போஷிக்கணும், உலகத்தையும் நாம் போஷிக்க போகிறோம். Are you getting what I'm saying? Okay, let's give. இப்போ நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். After you give, I'll pray. நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ஜெபிக்கிறேன். You can give using, can you scan the QR code and give? உங்ககிட்ட நீங்க ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஸ்கேன் பண்ணி விதைங்க. Okay. அந்த சைடில் முன்னாடி அங்கெல்லாம் ஸ்கேனர்ஸ் இருக்கு, நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். Why do we take, offerings with such big baskets? ஏன் அது இவங்க இவ்வளோ பெரிய டப்பா, பெரிய ஒரு கூட இவ்வளோ பெருசாக பாந்திரா சைஸில் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாமா இருக்கும். காணிக்க பெட்டி. You would not see anything. Most church offering box you see, it will be very small and even that hole will be so small. அதுக்குள்ள போடுறதே ஏதோ பசில்ல விளையாடுற மாதிரி இருக்கும். சில சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா they have little small offering boxes and அந்த காணிக்க பெட்டி மேலே இருக்கிற ஓட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ குட்டியாக இருக்கும். காசை உள்ள குத்தி உள்ள அனுப்பணும். அப்படியே அதை உருட்டி காசை என்ன பண்ணணும், அமுக்கி அதுக்குள்ள அப்படியே அழுத்தி அப்படி தட்டி விட்டாதான் அது அப்புறம் அப்படி போகும். ஏன் அப்படி பெட்டி வச்சிருக்காங்க? Why they have kept such boxes? ஓட்ட பெருசா இருந்தா எடுத்துருவானுங்கன்னு பயம். They have a fear thinking if the hole is big, they might put their hand and take the offering out. நம்ம அப்படி இல்லை, நம்ம டப்பா அப்படி இருக்குது பாரு, அப்படி இருக்கு. We are not like that. Our dabba is big. ஏன்? Why? Capacity. அதுதான் திறன். You have to increase the capacity to receive. பெற்றுக்கொள்வதற்காக உங்க திறனை நீங்க விசாலமாக்கணும். Very soon you will see these baskets full one day. மிக சீக்கிரமா இந்த பெட்டிகள்லாம் நிரம்பறத நீங்க பார்ப்பீங்க. Yeah. One of the gifts that you need to have, உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு வரம், is a holy dissatisfaction with your current
state of life. அதாவது இப்போ நீங்க வாழ்கிற இந்த நிலை, இதுல ஒரு பரிசுத்த அதிருப்தி இருக்கணும். There should be a holy dissatisfaction. You should know that when there is so much more, I cannot afford to live in the state that I am living. ஓ, இவ்வளவு அதிகமா எனக்காக இருக்கும்போது நான் இவ்வளவு குறைவில் வாழ்வதை விரும்பவில்லை என்கிற ஒரு பரிசுத்த அதிருப்தி உங்களுக்கு இருக்க வேண்டும். If Christ died to give me much more, கிறிஸ்து எனக்கு இன்னும் அதிகமாய் கொடுப்பதற்கு மரித்தாரானால், I cannot live in this capacity to love, in this capacity to forgive, in this capacity to be offense free, in this capacity to give, in this capacity to walk in health, in this capacity to walk in power, in this capacity to walk in prosperity. I cannot afford to stay in this level. கிறிஸ்து எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை கொடுப்பதற்கு மரித்திருக்கிறானால், நேசிப்பதற்கு இந்த திறன்ல, கொடுக்கிறதுக்கு இந்த திறன்ல, சுகத்துல நடக்கிறதுக்கு இந்த திறன்ல, மன்னிக்கிறதுக்கு இந்த திறன்ல, மனத்தாங்கல் அடைகிறதுல இந்த திறன்ல இப்படி என்னால வாழ முடியாது. I need to possess more. நான் இன்னும் அதிகமாய் அடைய வேண்டும். I need to experience more what has already been given. எது ஏற்கனவே கொடுக்கப்பட்டதோ அதை இன்னும் அதிகமாய் நான் அனுபவிக்க வேண்டும். Here is the thing. You can have crores in your account. உங்க அக்கவுண்ட்ல கோடிக்கணக்கான பணம் இருக்கலாம். But there is a process for you to take the money out. ஆனா அந்த கோடிக்கணக்கான பணத்தை வெளியே உங்க கையில் எடுக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. You cannot just go and collect it in a bag and come. என் அக்கவுண்ட்ல இருக்குது இத்தனை கோடி அப்படி நேரா கொண்டு போய் பை எடுத்துட்டு எல்லா கோடியும் வாங்கிட்டு வந்துட முடியாது. There is a process in which what you possess translates into your experience. அதாவது உங்க அக்கவுண்ட்ல இருக்கிறது தான், ஆனால் அது உங்க கைக்கு வர, அது உங்களை நீங்க தொட்டு அதை அனுபவிக்க, நீங்க பெற்றுக்கொள்வதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது. This is where the believer is missing. இந்த இடத்துல தான் ஒரு விசுவாசி இழந்து போகிறான். They don't know the process in which they can translate what already belongs to them. ஏற்கனவே எனக்கு சொந்தமானது என்கிட்ட இருக்கு, அதை எப்படி நான் அனுபவிக்கிறதுக்கு நான் என்ன வழிமுறையை செய்யணும், எந்த காரியங்களை செய்யணும் என்பதை ஒரு விசுவாசி இழக்கிறான். But that's for another day. இன்னொரு நாளைக்கு அதை பத்தி ஆழமா பேசுவோம். But today all I want to pray is for increased capacity. நான் இன்னைக்கு நான் ஜெபிக்க விரும்புறதெல்லாம் உங்களுடைய திறன் இன்னும் அதிகரிக்க வேண்டும். I want you to cry out for more grace. I need more grace in my life. என் வாழ்க்கையில இன்னும் அதிக கிருபை வேண்டும், கிருபை வேண்டும் என்று கதறி கேளுங்கள். I need more grace to root out every giant whom I have accommodated all these days. இவ்வளவு நாட்களாய் எந்த ராட்சசனை என் கூடவே வச்சுக்கிட்டு இருந்தேனோ அதை இன்றைக்கு வேரோடு கூட பிடுங்கி எறிய எனக்கு கிருபை தாரும். Give me grace not to root out just 31 but everything in my life. வேரோடு பிடுங்கி எறிய 31 ராஜாக்கள் அல்ல, எனக்குள்ள இருக்கிற என் பகுதியில் என் எல்லைக்குள் இருக்கிற எல்லாரையும் வேரோடு பிடுங்கி எறிய எனக்கு கிருபை தாரும். Mala bragete renta kire lebro raga raga leberete rekete ta 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 ratula mana halo rebete keto melkutura manta katre. I do not know how many of you watched this movie Matrix. அப்படின்ற படத்தை எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. You know, they will plug something at the back of the neck. கழுத்துக்கு பின்னாடி ஒரு இதை அப்படியே சொருகுவாங்க. In Avatar and all you would have seen like that. அவதார் அப்படிலாம் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும், டக்குன்னு ஒரு பிளக் எடுத்து அப்படி சொருகுவாங்க. Like that there is pipes from heaven wanting to plug into you. அந்த மாதிரி பரலோகத்திலிருந்து சில பைப்புகள் உங்க மேல அப்படியே பொருத்தப்பட்ட ஆயத்தமா இருக்கிறது. And infuse grace. அப்படி பொருத்தி உங்களுக்குள்ள கிருபையை அவர்கள் கொடுக்க விரும்புகிறார்கள். Infuse grace. கிருபையை உங்களுக்குள் அப்படியே புகுத்திக் கொண்டிருக்கிறார்கள். Infuse
infuse grace. கிருபையை உங்களுக்குள்ளே ஊடாக புகுத்திக் கொண்டிருக்கிறார்கள். The boundaries of your heart shall expand. உங்கள் இருதயத்தின் எல்லைகள் விசாலமடைவதாக. What was seemingly difficult will look easy for you from now on. எது பார்ப்பதற்கு மிக கடினமாய் இருந்ததோ இந்த ராத்திரி முதல் அவைகள் எல்லாம் சுலபமாய் மாறுவதாக. Especially in the area of relationship. குறிப்பாக உறவு சம்பந்தப்பட்ட இடங்களில். Wherever you have been struggling in the area of relationship. எங்கெல்லாம் உறவு சம்பந்தப்பட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு கடினமா இருந்ததோ there shall be a supernatural influx of grace. இப்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிருபை அந்த பகுதிகளில் உண்டாவதாக. Supernatural influx of grace. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிருபையின் பகிர்ந்தளிப்பு இப்பொழுது உங்களுக்கு உண்டாவதாக. Yes, it's flowing into you. இப்பொழுது உங்களுக்குள்ளே வழிந்தோடிக் கொண்டிருக்கிறது. Believe and receive. விசுவாசித்ததை பெற்றுக்கொள்ளுங்கள். The boundaries of your heart is expanding by your capacity to love. நீங்கள் நேசிப்பதற்காக உங்கள் இருதயத்தின் எல்லைகள் விசாலமடைந்து கொண்டிருக்கிறது. ஓ ரபலா ஹர்கதேன மன்சோ ரிபலா I got into a financial debt that's beyond my capacity. என்னுடைய திறனெல்லாம் தாண்டி நான் ஒரு பெரிய கடன்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்குவீங்கன்னா I want you to come. நீங்க முன்னாடி வாங்க. என் திறமெல்லாம் தாண்டி. Some of you got into EMI because you think you can pay, so you stay. சிலர் நீங்க EMI தானே கட்டிக்கலாம் அப்படின்னு அப்படி EMI வாங்கின சில பேர் இருக்கீங்க. அவங்க நீங்க அங்கேயே இருங்க. Because you still like, okay, I can pay. ஏன்னா உங்களுக்கு ஆசை அவ்வளவுதானே, அதை கட்டிடலாம் அப்படின்னு இருக்கிறீங்க. That's fine. But I'm saying you're like, I got myself into soup. ஆனா நீங்க சொல்றீங்க என்னால கட்ட முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டேன். I don't know how I'm going to come out. எப்படி வெளியே வர போறேன்னு எனக்கு தெரியல. Like that, if you're here, அந்த மாதிரி நீங்க முன்னாடி இருப்பீங்கன்னா look at me. பாருங்க. I've led many people out of such things. இப்படிப்பட்ட நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க, வெளியே நடத்திருக்கேன். But every journey begins with a decision saying, no matter what, I will stop borrowing. அதாவது எந்தெந்த பயனெல்லாம் கடன் அடைக்க போறோம், கடன் எனக்கு வேண்டான்னு தீர்மானம் பண்ணாங்களோ ஒரு தீர்மானத்தோடு தான் துவங்கினாங்க. அந்த தீர்மானம் என்ன அப்படின்னா, நான் இனி கடன் வாங்க மாட்டேன். கடன் வாங்கி கடன்ல இருந்து வெளியே வர முடியாது. You can never borrow and come out of debt. நான் கேட்கறவன்ட்ட என்ன சொல்றது? கேட்கறவன்ட்ட என்ன சொல்லணும்னா, நான் உன்னை ஏமாத்திட்டு ஓட போறதில்ல, கொடுப்பேன். ஆனால் நான் கடன் வாங்கிட்டே இருந்து உன்னை கொடுக்குறதுக்காக வாங்கிட்டே இருக்கனால என்னால் ஒன்றும் செய்ய முடியல. ஸோ நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு டெசிஷனுக்குள்ளே நீங்கள் வரணும். குழி நோண்டிட்டே என்ன பண்ண முடியாது, குழியிலேருந்து மேலே வர முடியாது. ஸோ குழி நோண்டுறதை நிறுத்துவேன் அப்படின்ற ஒரு டெசிஷன் நீங்கள் என்ன செய்யணும், எடுக்கணும். நீங்கள் அப்படி எடுக்கும் பொழுது தேவனுடைய சூப்பர் நேச்சுரல் கிரேஸ் உங்களுடைய வாழ்க்கையில் ஒர்க் ஆகிறத பார்ப்பீங்க. ஓகே, are you getting what I'm saying? If you're taking that decision, இந்த தீர்மானம் நீங்க எடுக்கிறீங்கன்னா lift your hands. கரங்களை உயர்த்துங்க. I know we are run out of time, but just 2 more minutes. நேரம் முடிஞ்சிருச்சு, 2 நிமிஷம். Father, you are seeing the heart. பிதாவே, உடைய இருதயங்களை பார்க்கிறீர். Whoever has taken a quality decision before you, யாரெல்லாம் இங்க முன்பாக வந்து ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்திருக்கிறாங்களோ, that no matter what happens, I will never stretch forth my hand to borrow again. இனி என்ன என் வாழ்க்கையில வந்தாலும் என்ன நடந்தாலும் இனி ஒரு தடவை இந்த ராத்திரியிலிருந்து எனக்கு பணம் வேணும்னு என் கையை நான் நீட்ட மாட்டேன். My hands will be lifted to you and you alone. என் கைகள் உங்களுக்கு நேராக மட்டுமே உயர்ந்திருக்கும். I will not stretch this hand to any man and say, give me money, let me borrow your money. இந்த கைகளை வேற ஒருத்தர்கிட்ட நீட்டி எனக்கு காசு வேணும், காசு கொடுங்க, கடனா கொடுங்க அப்படின்னு என் கையை நான் வேற யார்கிட்டயும் நீட்ட மாட்டேன். Come on, சொல்லுங்க. say that after me. அதை என் பின்னாடி அப்படியே சொல்லுங்க.
My hand shall not be lifted up to any man from now on. இந்த நேரத்திலிருந்து சொல்லுங்க, இந்த நேரத்திலிருந்து என் கையை வேற எந்த மனுஷன்கிட்டையும் தேவைக்காக கடனுக்காக நீட்ட மாட்டேன். If I have to stay hungry, ஒருவேளை அதனால பசியா இருக்கணுமா, I will stay hungry. நான் பசியா இருந்துக்கிறேன். If I have to walk, ஒருவேளை அதனால நான் நடக்கணுமா, I will walk. நான் நடந்துக்கிறேன். If I have to sleep without eating, ஒருவேளை சாப்பிடாம தூங்கணுமா, I will do that, நான் தூங்குறேன். but I will not borrow. ஆனா நான் கடன் வாங்க மாட்டேன். If you take that decision, இந்த தீர்மானம் நீங்க எடுப்பீங்கன்னா heaven declares you debt free. பரலோகம் உங்களை கடன் இல்லாதவர்கள் என்று முழங்குகிறது. By the decision, heaven declares you debt free. நீங்க தீர்மானம் எடுத்ததினால் பரலோகம் இப்போ உங்களை கடன் இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறது. Say, I cut myself. சொல்லுங்க, நான் இப்பொழுது I cut myself from the spirit of death operating in my finances. என் பொருளாதாரத்துல மரணத்தின் ஆவி கிரியை செய்கிறது, அதிலிருந்து என்னை நான் இப்பொழுதே துண்டித்துக் கொள்ளுகிறேன். Come on, I set myself free from the spirit of death operating in my finances. என் பொருளாதாரத்துல கிரியை செய்கிற, சொல்லுங்க, என் பொருளாதாரத்துல கிரியை செய்கிற மரணத்தின் ஆவியை இப்பொழுதே நான் துண்டித்து என்னை விடுதலையாக்குகிறேன். I open my heart என் இருதயத்தை நான் திறக்கிறேன் to receive the much more grace of life. ஜீவனுக்குரிய இன்னும் அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்ள என் இருதயத்தை நான் திறக்கிறேன். If the spirit of death made such havoc in my finances, மரணத்தின் ஆவி என் பொருளாதாரத்துல இவ்வளோ பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்த முடியும்னா, how much more the life of Christ? எந்த அளவுக்கு அதிகமாய், எவ்வளவு அதிகமாய் கிறிஸ்துவின் ஜீவன் செய்ய முடியும். I challenge by the life of God that is in me, எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் ஜீவனை கொண்டு நான் சவாலாய் சொல்லுகிறேன். by the anointing that is vested upon my life, என் வாழ்க்கையில இருக்கிற அபிஷேகத்தின் பொருட்டு, the authority that is vested upon my tongue, என்னுடைய நாவில் கர்த்தர் வைத்திருக்கிற அதிகாரத்தின்படி, since I am anointed to set the captives free, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க நான் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறபடியா, I declare you debt free tonight. இந்த ராத்திரி உங்கள் அனைவரையும் கடனிலிருந்து விடுதலை ஆனீர்கள் என்று முழங்குகிறேன். I declare you debt free tonight. இந்த ராத்திரி நீங்கள் இப்பொழுதிலிருந்து கடன் இல்லாதவர்கள் என்று முழங்குகிறேன். I divorce you from the spirit of debt. கடனின் ஆவியிலிருந்து இப்பொழுதே உங்களை நான் துண்டித்து உங்களை பிரித்தெடுக்கிறேன். And you shall be out by the power of Christ. கிறிஸ்துவின் வல்லமையினால் நீங்கள் கடனிலிருந்து முற்றிலும் வெளியாவீர்கள். And you shall testify to his goodness. நீங்கள் அவருடைய நன்மைக்கு சாட்சி கொடுப்பீர்கள். Supernaturally, money that is locked, which is supposed to come to you, it shall come to you. எங்கெல்லாம் பணம் அடைக்கப்பட்டிருக்கோ, வைக்கப்பட்டிருக்கோ, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் அந்த பணங்கள் உங்களை தேடி வரும். Some people will be like, "Oh, you just give me half the amount." சில பேர் சொல்லுவாங்க, நீங்க முழுசா கொடுக்க வேணாம், பாதி கொடுத்தா போதும். There shall be cancellation of debt. அப்படி கடனை ரத்து பண்ணுவார்கள். There shall be supernatural favor. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயை உங்களுக்கு உண்டாகட்டும். I declare the favor of God to be made manifest in your life. கர்த்தருடைய தயை உங்கள் மேல் வெளியரங்கமாகும்படிக்கு நான் இப்பொழுதே பேசுகிறேன். Turn to someone and say congratulations. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க வாழ்த்துக்கள். பக்கத்துல யாரா கை கொடுத்து சொல்லுங்க வாழ்த்துக்கள். Glad that you came out of debt. கடல்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க, சந்தோஷம் சொல்லுங்க. சொல்லுங்க glad that you came out. நல்ல கையை கொடுத்து சிரிச்சு சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க. Glad that you came out. சந்தோஷம், நீங்க வெளியே வந்துட்டீங்க கடல்ல இருந்து, ரொம்ப சந்தோஷம். If you're out spiritually, there is no way you can stay in it physically. ஆவிக்குரிய ரீதியில வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா, மாம்சத்திற்குரிய இந்த இடத்துல கண்டிப்பா நீங்க உள்ள இருக்க வாய்ப்பில்லை, நீங்க வெளியே வந்துருவீங்க. We have had so many testimonies. எக்கச்சக்க சாட்சிகள் நமக்கு இருக்கு. Not one, not twice. ஒன்னு ரெண்டு கிடையாது. So many people have stepped out of debt. எக்கச்சக்க பேர் கடல்ல இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. And it's possible. சாத்தியம். Okay? Much more grace. இன்னும் அதிக கிருபை. Much more grace. இன்னும் அதிக கிருபை. Much more grace. இன்னும் அதிக கிருபை.
Every pain in your body, I speak to you. Every sickness in your body, I command it to leave. Every spirit of infirmity, you be challenged by the much more of God. உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், சரீரத்தில் இருக்கிற வலிகள், வியாதிகள், சோர்வுகள், எல்லா ஒடுக்கங்கள், வியாதிகள், நோய்களை இப்பொழுதே கர்த்தருடைய அவருடைய இன்னும் அதிக கிருபையினால் இப்பொழுதே உன்னை நியாயம் தீர்த்து புறம்பே தள்ளுகிறேன். How much more through Christ? கிறிஸ்துவின் மூலமாய் இன்னும் எவ்வளவு அதிகம்? How much more through Christ? கிறிஸ்துவின் மூலமாய் எவ்வளவு அதிகம்? I refuse sickness in my life. என் வாழ்க்கையில வியாதியை நான் இப்பொழுதே வெறுக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். I refuse pain and weakness in my life. என் வாழ்க்கையில் இருக்கிற வலியையும் பலவீனத்தையும் நான் இப்பொழுதே வெறுத்து புறம்பே தள்ளுகிறேன். I don't accommodate it anymore. அதை என்னோடு கூட என் சரீரத்தில் நான் இனி சேர்த்து வைப்பதில்லை. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. Amen. The Lord bless you and keep you. Make his face shine upon you. Be gracious unto you. May he lift up his countenance upon you and keep you in perfect shalom. If you want regular updates about meetings and conferences, please do, scan this in your WhatsApp and join the WhatsApp channel. That's where the meeting schedules will be put. உங்களுக்கு தொடர்ந்து நடக்கிற கூட்டங்கள், கருத்தரங்குகள், மற்ற கூடுகைகள் குறித்து உங்களுக்கு விவரங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புவீங்கன்னா இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் உங்களை சேர்த்துருவாங்க. உங்களுக்கு தொடர்ச்சியாக எல்லா தகவல்களும் உங்கள் வாட்ஸ்அப்பில் வரும். Amen.